பரிசுத்தரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நல்ல தேவனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பரிசுத்தரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை உமக்கு. எல்லாரும் சொல்லுங்க, தேங்க்யூ லார்ட். உமக்கு ஆராதனை. கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. Thank you Jesus. Hallelujah. ஏழு குத்து விளக்கின் மத்தியிலே உலாவிடும் எங்கள் பரிசுத்தரே. ஏழு குத்து விளக்கின் மத்தியிலே சபையின் நடுவில் உலாவுகிறவர் அவர். ஆமென். ஆராதனை அமரகதர, ஆராதனை இயேசுயா, ஆராதனை. ரிகரபகர பகதர வசந்தரே கது. Yes Lord. அக்கினி ஜுவாலை போன்ற கண்களையும் வெண்கல பாதங்களை உடையவரே. அக்கினி ஜுவாலை போன்ற கண்களையும் வெண்கல பாதங்களை. சொல்லுங்க, ஆராதனை, ஆராதனை உமக்கு. மனபதலபஷே ரேகதரகபா. ஆராதனை உமக்கு, ஆரா இயேசுயா. தம்பிமாரெல்லாம் சத்தமா வாய் திறந்து சகோதரர்கள் பகுதியில் பரிசுத்தமும், பரிசுத்தமும், சத்தியமும், தாவீதின் திறவுகோலை உடையவரே. சத்தியமும் பரிசுத்தமும், தாவீதின் திறவுகோலை உடையவரே. ஆராதனை உமக்கு. எல்லாரும் சொல்லுங்க, கையை உயர்த்தி கரங்களை அசைத்து, ஆவியானவரே ஆரா. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற எங்கள் பரிசுத்த தெய்வமே,
சிங்காசனத்தை விட்டு இறங்கி வந்த எங்கள் தேவனே, ஆராதனை உமக்கு. ஹல்லேலூயா. ஆராதனை உமக்கு, ஆராதனை. எஸ் லார்ட். சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவன், ஸ்தோத்திரம். ஒரு நாள் அந்த சிங்காசனத்தை விட்டு இறங்கி நம்மை தேடி வந்த நல்ல நாள்தான் இந்த கிறிஸ்து பிறப்பின் பண்டிகையின் நாள். தேவன் நமக்காக அந்த பரலோகம் விட்டு இறங்கி வந்தாரே. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா, துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். தொடர்ந்து இந்த பண்டிகை ஆராதனின் ஆசீர்வாதங்களுக்காக யாராவது 2 பேர் சத்தம் உயர்த்தி கர்த்தருடைய சமூகத்திலே ஜெபிக்கும்படி நான் கேட்டுக்கொள்ளுகிறேன். ஜெபிப்போம். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திர ராஜா, அவர்களை அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தர் அழைத்து வருவீராக கர்த்தாவே. உம்முடைய கிருபையினால் கர்த்தாவே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உம்முடைய இரக்கங்களினாலும் உங்க தயவினாலும் கர்த்தாவே அப்பா நீர் பிறந்த நாளின்றே கர்த்தாவே ஸ்தோத்திரம். உங்கள் சபையார் அனைவரும் கூடி கர்த்தாவே உம்மை ஆராதிக்க அப்பா உம்மை துதிக்க ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எங்களை அப்பா ஸ்தோத்திரம் ஒரு விசை அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே எங்களை தாழ்த்துகிறோம் கர்த்தாவே. அப்பா ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அப்பா இந்த வரக்கூடிய பிள்ளைகளை கர்த்தர் அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அப்பா ஸ்தோத்திரம் நீர் அழைத்து வருவீராக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. என்ன வர முடியாமல் அப்பா ஸ்தோத்திரம் இருக்கிறவர்கள் எல்லாம் கர்த்தாவே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திர ராஜா நீர் அப்பா ஸ்தோத்திரம் கொண்டு வந்து சேர்ப்பீராக கர்த்தாவே. அப்பா ஸ்தோத்திரம் இந்த நாளிலே கர்த்தாவே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லா தடைகளையும் கர்த்தர் மாற்றுவீராக. ஒவ்வொரு பகுதியும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அப்பா இந்த கலை நிகழ்ச்சிகள் ஸ்தோத்திரம் கர்த்தாவே பிள்ளைகள் எதிரெல்லாம் பங்கெடுத்து அப்பா ஸ்தோத்திரம் அப்பா நடத்துகிறார்களோ அப்பா ஸ்தோத்திரம் டான்ஸ் ஆடுறார்களோ கர்த்தாவே அதெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு பகுதியும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஒருவர் கூட ஜெபிங்க. பிரைஸ் தி லார்ட். தாவே நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே அப்பா, அந்த காலை வேளையிலையும் கூட கர்த்தாவே உம்முடைய கிறிஸ்து பிறப்பின் பண்டிகையை நாங்கள் கொண்டாடும்படியாய் ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே நாங்கள் கூடி வந்திருக்கிறதை கர்த்தர் அறிந்திருக்கிறீரப்பா. மனுக்குலத்தை மீட்கும்படியாய் இந்த பூமியிலே அவதரித்துதான் எங்கள் தெய்வம் ஆண்டவரே. இன்னும் ரட்சிக்கப்படாத ஜனங்கள் கர்த்தாவே ரட்சிக்கப்பட்டு எங்களை போல ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரேசப்பா சந்தோஷத்தோடும் மனமகிழ்ச்சியோடும் இந்த நாட்களை கொண்டாட கர்த்தர் நீர் உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அந்த ஆராதனையை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. தொடக்கம் முதல் முடிவு பரியந்த தேவ ஆவியானவர் நீர் ஒருவரே பொறுப்பேற்று எங்களுக்கு நடத்தி தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய ஆளுகை இந்த இடத்திலே உண்டாகும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா பயங்களும் கலக்கங்களும் மாறி சந்தோஷத்தோடும் மனமகிழ்ச்சியோடும் ஆராதித்து உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த கர்த்தர் நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கு கர்த்தர் கிருபை தந்து நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. எல்லா தடைகளையும் கர்த்தர் நிர்மூலமாக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய ஆளுகையின் கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய சித்த மாத்திரம் இந்த இடத்துல நிறைவேற எங்களை முற்றிலுமா உம்முடைய கரத்திலே தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஆண்டவர் இந்த பண்டிகை ஆராதனை நமக்கு அப்படியே ஆசீர்வாதம் தருகிறபடினால் கரங்களை தட்டி ஒரு முறை கூட நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென். உட்காருவோம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. நல்ல கை தூக்கி சத்தமாக தான் சொல்லுங்களேன். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க. இது ஒரு பண்டிகை ஆராதனை. சந்தோஷமா கர்த்தர் நம்ம பாடி துதிக்க போறோம். பெத்லகேம் ஊரோரம் சத்திரத்தை நாடி, பெத்லகேம் ஊரோரம் சத்திரத்தை நாடி, கர்த்தனேசு பாலனுக்கு துத்தியங்கள் பாடி, கர்த்தனேசு பாலனுக்கு துத்தியங்கள் பாடி, பக்தியுடன் இத்தினம் வா ஓடி ஓடி, பெத்லகேம் ஊரோரம் சத்திரத்தை நாடி, பெத்லகேம் ஊரோரம் கர்த்தனேசு பாலனுக்கு துத்தியங்கள் பாடி, கர்த்தனேசு பாலனுக்கு துத்தியங்கள் பாடி, பக்தியுடன் நித்தினம் ஓடி ஓடி பெத்லகேம் பாடுங்க. சத்திரத்தை ஏன் மூஞ்ச பார்க்க கூடாது, அங்க பார்க்கணும்.
சத்திரத்தை நாடி கர்த்தனேசு பாலனுக்கு துத்தியங்கள் பாடி, கர்த்தனேசு பாலனுக்கு துத்தியங்கள் பாடி, பக்தியுடன் தினம் வா ஓடி ஓடி பெத்தலகேம் ஊரோரம் சத்திரத்தை நாடி. காலம் நிறைவேறின போது ஸ்திரியின் வித்து, காலம் நிறைவேறின போது ஸ்திரியின் சீலகன்னி கற்பத்தில் ஆவியால் உற்பவித்து, சீலகன்னி கற்பத்தில் ஆவியால் உற்பவித்து, பாலனான இயேசு நம்மின் சொத்து சொத்து பெத்தலகேம் ஊரோரம். கைத்தட்டி பாடுங்க தம்பி, கைத்தட்டி பாடு. பாலனுக்கு துத்தியங்கள் பாடி, கர்த்தனேசு பாலனுக்கு துத்தியங்கள் பாடி, பக்தியுடன் நித்தினம் ஓடி ஓடி பெத்தலகேம் ஊரோரம் சத்திரத்தை நாடி. எல்லையில்லா எல்லையில்லா ஞானபரன் வெள்ளை மலையோரம், புல்லணையிலே பிறந்தார் இல்லமெங்கு மீரம், புல்லணையிலே பிறந்தார் தொல்லை மிகு அவ்விருட்டு நேரம் நேரம் பெத்தலகேம் ஊரோரம் சத்திரத்தை நாடி, பெத்தலகேம் ஊரோரம். கர்த்தனேசு கர்த்தனேசு பாலனுக்கு துத்தியங்கள் பாடி, கர்த்தனேசு பாலனுக்கு துத்தியங்கள் பாடி, பக்தியுடன் இத்தினம் வா ஓடி ஓடி பெத்தலகேம் ஊரோரம் சத்திரத்தை நாடி, ஊரோரம் சத்திரத்தை நாடி. வான்புவி வாழ் ராஜனுக்கு வான்புவி வாழ் ராஜனுக்கு மாட்டகம்தான் வீடோ, வானவர்க்கு வாய்த்தமத்தை வாடின புல் பூண்டோ, வானவர்க்கு வாய்த்தமத்தை வாடின புல் பூண்டோ, ஈன கோலம் இது விந்தை அல்லோ அல்லோ பெத்தலகேம் ஊரோரம், பெத்தலகேம் ஊரோரம் சத்திரத்தை. கர்த்தனேசு பாலனுக்கு துத்தியங்கள் பாடி, கர்த்தனேசு பாலனுக்கு துத்தியங்கள் பாடி, பக்தியுடன் இத்தினம் வா ஓடி ஓடி பெத்தலகேம் ஊரோரம் சத்திரத்தை நாடி. அந்தரத்தில் பாடுகின்றார் தூதர் சேனை கூடி, அந்தரத்தில் மந்தையாயர் ஓடுகின்றார் பாடல் கேட்க தேடி, மந்தையாயர் ஓடுகின்றார் பாடல் கேட்க தேடி, இன்றிரவில் என்ன இந்த மோடி மோடி பெத்தலகேம் ஊரோரம் சத்திரத்தை நாடி, பெத்தலகேம் ஊரோரம் சத்திரத்தை நாடி. கர்த்தனேசு பாலனுக்கு துத்தியங்கள் பாடி, கர்த்தனேசு பாலனுக்கு துத்தியங்கள் பாடி, பக்தியுடன் இத்தினம் வா ஓடி ஓடி பெத்தலகேம் ஊரோரம் பெத்தலகேம் ஊரோரம். ஆட்டிடையார் அஞ்சுகின்றார் தூதர் சேனை கூடி, ஆட்டிடையார் ஆளுகின்றார் அவர் மகிமை கண்டு, ஆட்டியின்றி காபிரியல் சொன்ன செய்தி கொண்டு, அட்டியின்றி காபிரியல் சொன்ன செய்தி கொண்டு, நாட்டமுடன் இரட்சகரை கண்டு கண்டு பெத்தலகேம் ஊரோரம் பெத்தலகேம் ஊரோரம் சத்திரத்தை நாடி. கர்த்தனேசு பாலனுக்கு துத்தியங்கள் பாடி, கர்த்தனேசு பாலனுக்கு துத்தியங்கள் பாடி, பக்தியுடன் இத்தினம் வா ஓடி ஓடி பெத்தலகேம் ஊரோரம் சத்திரத்தை நாடி.
ஊரோரம் சத்திரத்தை நாடி. ஹல்லேலூயா. இப்ப நீங்க மட்டும் சத்தமா பாடுங்க. என்ன, நான் ரெடி 1 2 3ன்னு சொல்லுவேன், அந்த 3 லைனையும் பாடணும். பெத்லகேம் ஊரோரம் சத்திரத்தை நாடி கர்த்தனேசு பாலனுக்கு துத்தியங்கள் பாடி பக்தியுடன் இத்தினம் வா ஓடி அப்படின்னு எல்லாரும் சேர்ந்து பாட போறீங்க. பாடலாமா? ரெடி, கமான், ரெடி 1 2 3 கோ. பெத்லகேம் ஊரோரம், காடு மட்டும் படி. பெத்லகேம் ஊரோரம் கர்த்தனேசு பாலனுக்கு துத்தியங்கள், கர்த்தனேசு பாலனுக்கு துத்தியங்கள் பக்தியுடன் சத்திரத்தை நாடி. பெத்லகேம் சத்திரத்தை நாடி. ஹல்லேலூயா. அப்போ பெத்லகேம நோக்கி இப்போ போறோம். அங்கே இயேசு நமக்காக பிறந்திருக்கிறார். ஆமென். இயேசு மானிடனாய் பிறந்தார். இந்த லோகத்தை மீட்டிடவே இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார். இந்த நற்செய்தி சாற்றிடுவோம் என்கிற பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். பிரைஸ் தி லார்ட். Thank you Jesus. இயேசு மானிடனாய் பிறந்தார். இந்த லோகத்தை மீட்டிடவே இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார். இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார். இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இயேசு மானிடனாய் பிறந்தார். இந்த லோகத்தை மீட்டிடவே இறைவன் ஒளியாய் இருளில் இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார். இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். மேய்ப்பர்கள் ராவினிலே தங்கள் மந்தையை காத்திருக்க, பாடுங்க. மேய்ப்பர்கள் ராவினிலே மந்தையை காத்திருக்க, தூதர்கள் வானத்திலே தோன்றி தேவனை துதித்தனரே. தூதர்கள் வானத்திலே தோன்றி தேவனை துதித்தனரே. இயேசு மானிடனாய் பிறந்தார். இந்த லோகத்தை மீட்டிடவே இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார். இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார். இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இயேசு மானிடனாய். மறுபடியும் மெய்ப்பர்கள் இரவினிலே, மெய்ப்பர்கள் இரவினிலே தங்கள் மந்தையை காத்திருக்க, பாடுங்க. மெய்ப்பர்கள் ராவினிலே தங்கள் மந்தையை காத்திருக்க, தூதர்கள் வானத்திலே தோன்றி தேவனை துதித்தனரே. தூதர்கள் வானத்திலே தோன்றி தேவனை துதித்தனரே. இயேசு மானிடனாய் பிறந்தார். இந்த லோகத்தை மீட்டிடவே இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார். இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார். இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இயேசு மானிடனாய் பிறந்தார். ஆலோசனை கர்த்தரே, இவர் அற்புதமானவர். பாடுங்க. ஆலோசனை கர்த்தரே, கர்த்தரே
பிரபு, வின் சமாதான பிரபு, சர்வ வல்லவர் பிறந்தனரே. வின் சமாதான பிரபு, சர்வ வல்லவர் பிறந்தனரே. இயேசு மானிடனாய் தம்பிமார் ஒரு ஹெல்ப் பண்ணுங்க, பழைய சேர பின்னாடி போடுங்க. சேர் பின்னாடி இருளில் ஊதி பழைய சேர செய்தி சாற்றிடுவோம். இறைவன் ஒளியாய் இருளில் இன்று நற்செய்தி சாற்றிடுவோம். இயேசு மானிடனாய் பிறந்தார். தொழுவத்திலே பரன் முன்னணையில் பிறந்தார். மாட்டு தொழுவத்திலே பரன் முன்னணையில் தாழ்மையை பின்பற்றுவோம், ஏழ்மையின் பாதையிலே தாழ்மையை பின்பற்றுவோம். அவர் ஏழ்மையின் பாதையிலே இயேசு மானிடனாய் பிறந்தார். இந்த லோகத்தை மீட்டிடவே இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார். நற்செய்தி சாற்றிடுவோம். ஒளியாய் இருளில் உதித்தார். இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இயேசு மானிடனாய் பிறந்தார். பொன் பொருள் தூப வர்க்கம் வெள்ளை போளமும் காணிக்கையே. பொன் பொருள் தூப வர்க்கம் வெள்ளை போளமும் காணி சாட்சியாய் கொண்டு சென்றேன். சாட்சியாய் கொண்டு சென்று வான சாஸ்திரிகள் பணிந்தனரே, பணிந்தனரே. சாட்சியாய் வான சாஸ்திரிகள் பணிந்தனரே. இயேசு மானிடனாய் பிறந்தார். இந்த லோகத்தை மீட்டிடவே இறைவன் இருளில் இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இறைவன் ஒளியாய் இருளில் நற்செய்தி சாற்றிடுவோம். இயேசு மானிடனாய் பிறந்தார். யாக்கோபில் ஓர் நட்சத்திரம், அவர் வாக்கு மாறாதவரே. யாக்கோபில் ஓர் நட்சத்திரம், இவர் வாக்கு மாறாதவரே. கண்ணிமை நேரத்திலே நம்மை விண்ணதில் சேர்த்திடுவார். கண்ணிமை நேரத்திலே நம்மை விண்ணதில் சேர்த்திடுவார். இயேசு மானிடனாய் பிறந்தார். இந்த லோகத்தை மீட்டிடவே இறைவன் நற்செய்தி சாற்றிடுவோம். இயேசு மானிடனாய் பிறந்தார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது என்னென்ன நடந்தது என்றுதான் இந்த பாடல்ல நம்ம பாடணும். மேய்ப்பர்கள் ராத்திரியில மந்தையை மேய்த்து கொண்டிருந்த போது தூதர்கள் அவர்களை சந்தித்தார்கள். ஆமென். ஆமா. அப்புறம் அங்கே ஒரு துதி பாடல் உண்டாயிற்று. உன்னதத்தின் தேவனுக்கு மகிமை என்று அவர்கள் பாடினார்கள். மாட்டு தொழுவத்திலே அவர் வைக்கப்பட்டிருந்தார். அவரை தொழுது கொள்ளும்படி சாஸ்திரிகள் மூவர் பொன் வெள்ளி தூபவர்க்கத்தை எடுத்து கொண்டு வந்து வைத்து பணிந்து கொண்டார்கள் என்று நாம் வேதத்தில் படிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து நாம் கர்த்தரை ஆராதிக்க போறோம். நம்ம
கால நேரம் வேகமாக போயிட்டு இருக்கிறதுனால ஸ்தோத்திரம். நம்ம எல்லாரும் எழுந்து நின்று நமக்கு தெரிந்த ஒரு பாடலை பாடி கர்த்தரை நம்ம மகிமைப்படுத்த போகிறோம். சிங்காசனம் விட்டிறங்கி நம் தாழ்வில் நம்மில் அன்பு கூர்ந்து தூக்கினாரே, சேற்றி நின்று உயர்த்தினாரே கண்மலை மீது என்கிற பாடல் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடல். நல்ல உற்சாகமாக கைத்தட்டி சேர்ந்து பாடுவோம். பாடி கர்த்தரை நாம் சில நிமிடங்கள் துதித்து அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். Praise the Lord. Hallelujah. Thank you Jesus. Hallelujah. சிங்காசனம் விட்டிறங்கி நம் தாழ்வில் நம்மில் அன்பு கூர்ந்து, சிங்காசனம் விட்டிறங்கி நம் தாழ்வில் நம்மில் அன்பு கூர்ந்து தூக்கினாரே, சேற்றி நின்று உயர்த்தினாரே கண்மாலை மீதே. தூக்கினாரே, சேற்றி நின்று உயர்த்தினாரே கண்மாலை மீதே. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. ஓ இயேசுவின் அன்பு என்றென்றும் மாறாததே. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. ஓ என் இயேசுவின் அன்பு என்றென்றும் மாறாததே. என் குற்றங்கள் யாவும் நீக்கிடவே என் இடத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். என் குற்றங்கள் யாவையும் நீக்கிடவே என் இடத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். மீறுதல்கள் அவர் மன்னித்தாரே, நோய்கள் எல்லாம் குணமாக்கினாரே. மீறுதல்கள் அவர் மன்னித்தாரே, நோய்கள் எல்லாம் குணமாக்கினாரே. இயேசுவே அற்புதம் ஆமென். ஓ என் இயேசுவின் அன்பு என்றென்றும் ஹல்லேலூயா ஆமென். அற்புதம் அற்புதமே. ஓஹோ இயேசுவின் அன்பு என்றென்றும் மாறாதே. பிதாவோடு என்னை சேர்த்திட்டாரே, புத்திர சுவிகாரம் தந்திட்டாரே. பிதாவோடு என்னை சேர்த்திட்டாரே, புத்திர சுவிகாரம் தந்திட்டாரே. எனக்காகவே யாவையுமே செய்து முடித்திட்டார் சிலுவையிலே. எனக்காகவே யாவையுமே செய்து முடித்திட்டார் சிலுவையிலே. இயேசுவே ஆமென். ஹல்லேலூயா. ஓ இயேசுவின் அன்பு என்றென்றும் மாறாததே. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. ஓ என் இயேசுவின் அன்பு என்றென்றும் மாறாததே. நன்மையினால் திருப்தியாக்குகிறார், இரக்கங்களால் முடி சூட்டுகிறார். நன்மையினால் திருப்தியாக்குகிறார், இரக்கங்களால் முடி சூட்டுகிறார். கழுகை போல புது பலன் கொண்டு உயர பறந்திட செய்கிறாரே. கழுகை போல புது பலன் கொண்டு
உயர பறந்திட செய்கிறாரே. இயேசுவின் அன்பு அற்புதம். ஆமென். ஓ நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. அன்பு என்றென்றும் பிதாவோடு என்னை சேர்த்திட்டாரே. புத்திர சுவிகாரம் தந்திட்டாரே. பிதாவோடு என்னை சேர்த்திட்டாரே. புத்திர சுவிகாரம் எனக்காகவே யாவையுமே செய்து முடித்திட்டார் சிலுவையிலே. எனக்காகவே யாவையுமே செய்து முடித்திட்டார் சிலுவையிலே. பிதாவோடு என்னை சேர்த்திட்டாரே. புத்திர சுவிகாரம் தந்திட்டாரே. பிதாவோடு என்னை சேர்த்திட்டாரே. புத்திர சுவிகாரம் தந்திட்டாரே. எனக்காகவே யாவையுமே செய்து முடித்திட்டார் சிலுவையிலே. எனக்காகவே யாவையுமே செய்து முடித்திட்டார் சிலுவையிலே. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. ஓ நேசரின் அன்பு. ஹல்லேலூயா. ஓ நன்றி. அப்படியே கண்ணை மூடி தேவ சமூகத்தில் சில நிமிடங்கள் நல்ல சத்தமா கை தட்டி ஆவியில அந்நிய பாஷைகளை பேசி கர்த்தருக்குள்ளே களி கூர்ந்து அவருடைய அன்பு அது அற்புதமானது. சிலுவையில உங்களுக்காக எனக்காக சாமே ரத்தம் சிந்தி மரிக்கும்படியாக அவர் வெளிப்பட்ட நாள்தான் இந்த கிறிஸ்து பிறப்பின் பண்டிகை நாள். ஹல்லேலூயா. அவர் பிறந்ததின் நோக்கம் சத்துருவின் காலிலே விழுந்து பணிவதற்கல்ல. அவர் பிறந்ததின் நோக்கம் சத்துருவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிய அல்ல. அவர் பிறந்ததின் நோக்கம் உலகத்திற்கு கீழ்ப்படிய அல்ல. அவர் பிறந்ததின் நோக்கம் சத்துருவுக்கு கீழ்ப்படிய அல்ல. அவர் பிறந்ததின் நோக்கம் பாவத்திற்கு அடிமையாக அல்ல. அவர் பிறந்ததின் நோக்கம் இவைகளை எல்லாம் ஜெயிக்கும்படி சிலுவையிலே ஏறி அவைகளில் வெற்றி சிறக்கும்படியாய். அப்படிப்பட்ட ஒரு நல்ல நாளுக்காக நல்ல கையை தட்டி தேவ சமூகத்தில் எல்லாரும் 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 உடா ரக வத ரகதனோ பிரியந்த ரப ஷேகரே லியந்த லப கப ரக தரபா. நன்றி ஆண்டவரே. ஆமென். ஓ நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. இயேசுவின் அன்பு ஆமென் அற்புதம் அற்புதமே. ஓ நேசரின் அன்பு. சிங்காசனம் விட்டு இறங்கின இந்த நல்ல நாள் விட்டிறங்கி நம் தாழ்வில் நம்மில் அன்பு கூர்ந்து. சிங்காசனம் விட்டிறங்கி நம் தாழ்வில் நம்மில் அன்பு கூர்ந்து. தூக்கினாரே சேற்றி நின்று உயர்த்தினாரே கண்மாலை மீதே. தூக்கினாரே சேற்றி நின்று உயர்த்தினாரே கண்மாலை மீதே. இயேசுவின் அன்பு ஆமென் அற்புதம் அற்புதமே. ஓஹோ இயேசுவின் அன்பு என்றென்றும் மாறாததே. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. ஓ என்றென்றும் மாறாததே.
தட்டி ஆண்டவருக்கு கொஞ்சம் சத்தமா வாயை திறந்து நன்றியாய் கர்த்தரை எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ பிள்ளையே, இயேசு இந்த பூமிக்கு வெளிப்பட்ட ஒரு நல்ல நாளை நாம் நினைவு கூர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிற இந்த காலை வேளையில அவர் நமக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காக, அவர் நம்மேல் பாராட்டின அன்பிற்காக, அவர் நமக்கு தந்த அவருடைய கிருபைக்காக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி, 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 நன்றி ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். Praise the Lord. Hallelujah, hallelujah, hallelujah. நன்றி, நன்றி தேவனுடைய பிள்ளைகளே. ஆமென். இந்த பிறப்பின் நாள் மிகவும் முக்கியமானது. ஸ்தோத்திரம். இந்த உலகத்துல ஒவ்வொரு குடும்பங்களிலேயும் பிள்ளைகள் பிறக்கும் போது அது அந்த குடும்பத்துக்கு சந்தோஷம், அது அந்த உறவுகளுக்கு சந்தோஷம். ஸ்தோத்திரம். ஆனால் கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, லூக்கா 2:10, எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம். இயேசுவின் பிறப்பு எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம். ஆமென், ஆமென், ஆமென். அவர் இல்லாதிருந்தால் நாம் துக்கத்திலேயே மரித்திருப்போம். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? இயேசு நம்மை தேடி வராம இருந்தா நம்ம துக்கத்திலேயே நம்ம மரிக்க வேண்டியது இருக்கும், நம்ம பாவத்திலேயே நம்ம சாக வேண்டியது இருக்கும், நம்முடைய அக்கிரமத்திலேயே நம்ம சாக வேண்டியது இருக்கும், நம்ம சாபத்திலேயே நம்ம சாக வேண்டியது இருக்கும். அதிலிருந்தெல்லாம் நம்மை மீட்டெடுக்கும்படியாய் இந்த பூமியிலே அவர் வெளிப்பட்ட ஒரு நல்ல நாள். ஹல்லேலூயா. Thank you Jesus. நன்றி அப்பா, நன்றி, 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 நன்றி. வானதூதர் சேனையெல்லாம் வாழ்த்துகின்ற பரிசுத்தரே, வானமகிமை விட்டு மானிடராய் வந்தவரே, வானிலும் பூவிலும் என் ஆசை நீரே, வாழ்த்தி என்றும் திருநாமம் துதித்திடுவே. வானிலும் பூவிலும் என் ஆசை நீரே, வாழ்த்தி என்றும் திருநாமம் துதித்தே. சொல்லுங்க, நல்லவர், நல்லவர் இயேசு வல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். நல்லவர் இயேசு வல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். என் பாரம் சுமக்கின்றவர், நன்றியால் சொல்லுங்க, நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர், சுமக்கின்றவர், நன்றியால் வணங்கிடுவே. ஆயிரம் ஆயிரம் பாடல் அதனை துதித்திடுவே, ஆனந்த கீதம் பாடிடுவே, நான் ஆனந்த கீதம். இன்னொரு முறை வானதூதர், வானதூதர் சேனையெல்லாம் வாழ்த்துகின்ற பரிசுத்தரே, வானமகிமை விட்டு மானிடராய் வந்தவரே, வானதூதர் சேனையெல்லாம் வாழ்த்துகின்ற பரிசுத்தரே, வானமகிமை விட்டு மானிடராய் வந்தவரே. வானிலும் பூவிலும், வானிலும் பூவிலும் என் ஆசை நீரே, வாழ்த்தி என்று திருநாமம் துதித்திடுவே. வானிலும் பூவிலும் என் ஆசை நீரே, வாழ்த்தி என்றும் திருநாமம் துதித்தே. சொல்லுங்க, நல்லவர், நல்ல இயேசு வல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். தம்பி சொல்லு, தங்கச்சி சொல்லு,
பின்னாடி நிக்கிற அம்மாமார், ஐயாமார், சகோதரிகள், சகோதரர்கள் எல்லாரும் சொல்லுங்க, என்றென்றும் போதுமானவர், அவர் என்றென்றும் போதுமானவர். நாள்தோறும் என் பாரம், உங்கள் பாரங்களை சுமக்கிறவர், உங்கள் வேண்டுதல்களுக்கு பதில் தருகிறவர் அவர், உங்கள் விண்ணப்பங்களுக்கு பதில் தருகிறவர் அவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆயிரம் ஆயிரம் பாடல்களா அதிசயநாதனை துதித்திடுவேன், ஆனந்த கீதம் பாடிடுவேன், நான் ஆனந்த கீதம். ஆயிரம் ஒரு சரணம் மாத்திரம் சேர்ந்து ஆழியின் அலை போல, ஆழியின் அலைகள் போல சோதனைகள் பெருகினாலும், அக்கினியின் சோதனையில் என்னுள்ளம் தளர்ந்தாலும், ஆழியின் அலைகள் போல சோதனைகள் என்னுள்ளம் தளர்ந்தாலும், தாயை போல் கரங்களில் தாங்கி என்னை நீர் நடத்தி ஆற்றிய கிருபையாய், தாயை போல் தாங்கி என்னை நீர் நடத்தி ஆற்றிய கிருபையாய் துதித்தேன். நல்லவர் நல்லவர் இயேசு வல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். நல்லவர் இயேசு, அவர் என்றென்றும் போதுமானவர். நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர், நன்றியால் வணங்கிடுவேன். நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர், நன்றியால். ஆமென். ஆயிரம் ஆயிரம் பாடல்களால் கரங்களை தட்டி ஓ வானதூதர் சேனையெல்லாம் வாழ்த்து பாடுகிற அந்த கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து இந்த காலை வேளையிலே சபையாய் நாமும் நன்றியோடு கர்த்தரை துதிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே, நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். நன்றி, நன்றி. ஹல்லேலூயா. ஆமென். கிறிஸ்துவின் பிறப்பு நீங்கள் லூக்கா சுவிசேஷத்தின் பகுதிகள், மத்தேயு சுவிசேஷம் விசேஷமாக 1-2 அதிகாரங்களை நீங்கள் படிச்சீங்கன்னா அங்கே அடிக்கடி இந்த வார்த்தையை நம்ம படிக்க முடியும். தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படி, தீர்க்க தரிசனத்தில் சொன்னபடி, உரைத்தபடி, அப்படியே என்று பல முறை திரும்ப 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 நாம் வேதத்தில் படிக்க முடியும். நம்முடைய தேவன் வாக்கு மாறாதவர். ஆமென், ஸ்தோத்திரம். கிறிஸ்துவின் பிறப்பு அது வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதல். கிறிஸ்துவின் பிறப்பு அது வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதல். இன்னைக்கு காலையில் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த பண்டிகை காலை ஆராதனையில் வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதலாய் வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையிலேயும் அவர் தம்முடைய வாக்குத்தத்தங்களை நிறைவேற்ற நல்லவரும் உண்மையுள்ளவரும் போதுமானவருமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்படியே ஒரு நிமிஷம் நம்முடைய கரங்களை உயர்த்தி Thank you Jesus. வாக்குத்தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஆம் என்று இருக்கின்றதே. வாக்குத்தத்தங்கள் நம் இயேசுவுக்குள்ளே ஆமென் என்று இருக்கின்றதே. வாக்குத்தத்தங்கள் சொல்லுங்க, கிறிஸ்துவுக்குள்ளே ஆம் என்று இருக்கிறதே, இருக்கின்றதே. வாக்குத்தத்தங்கள் ஆமென் என்று இருக்கிறதே.
இருக்கின்றதே. அவர் சர்வ வல்ல தேவனாயிருப்பதா வார்த்தைகள் இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் இந்த காலை ஆராதனை, பண்டிகை ஆராதனை எப்படி கிறிஸ்துவின் பிறப்பு வாக்கின் நிறைவேறுதலோ அதுபோல இந்த இடத்தில் நிற்கிற தேவ பிள்ளைகளுடைய வாக்குத்தத்தங்கள் இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் நிறைவேறுவதாக. கிறிஸ்துவுக்குள் உடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென்றும் ஆமேன் என்றும் இருக்கிறபடியே. ஆமென், ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த பண்டிகை ஆராதனையில உங்க வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுகிற தேவன், தேவன் உங்களுக்கு சொன்னதை நிறைவேற்றுகிற தேவன், உங்களுக்கு வாக்கு கொடுத்ததை நிறைவேற்றுகிற தேவன். ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். ஆமென், ஆமென், ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. கிறிஸ்துவின் பிறப்பு வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதல். கிறிஸ்துவுக்குள் வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிறைவேறுகிறது. இந்த காலை பண்டிகை ஆராதனையிலே உங்களுக்குரிய வாக்குத்தத்தங்களையும் அவர் உங்களுக்கு நிறைவேற்றுவாராக. தேவன் உங்களுக்கு சொன்னதை உங்களுக்கு செய்வாராக. யாக்கோபுக்கு சொன்னது போல, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுவதில்லை என்று ஆமென் வாக்குரைத்த தேவன் இந்த காலை ஆராதனையிலே உங்களுக்கும் நிறைவேற்ற வல்லவரா இருக்கிறார். இன்னும் ஒரு முறை நல்ல உற்சாகமா கைத்தட்டி அந்த நல்ல தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தேங்க்யூ ஜீசஸ். தகப்பனே, உடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். நல்ல நாளுக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவர் உடைய பிரசன்னத்திற்குள்ளே எங்களை வைத்து நடத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் வாக்குத்தத்தங்களை எல்லாம் என் கர்த்தர் நிறைவேற்றுகிறார். என்ன விசுவாசிக்கிறீங்க? கிறிஸ்து இயேசுவுக்குள் வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுகிறது. இந்த பண்டிகை ஆராதனை உங்கள் வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுகிற ஒரு பண்டிகை ஆராதனையாய். ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதல். ஆமென், ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆதாமும் ஏவாளும் ஏதேனில் பாவம் செய்த பொழுது அங்கே சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம் அது 3ஆம் அதிகாரம் 15வது வசனம் ஆதியாகமத்தில். ஆமாம், உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் இல்லை நான் பகை உண்டாக்குவேன். ஸ்தோத்திரம். அதுதான் வாக்குத்தத்தம். அந்த வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதல் தான் இந்த கிறிஸ்து பிறப்பின் பண்டிகை. ஆமென். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, உங்களுக்கும் தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும். சொல்லுங்க, நிறைவேறும். அது இன்னைக்கு நிறைவேறும்னு சொல்லுங்க, இன்னைக்கு நடக்கும்னு சொல்லுங்க. நல்லா சொல்லுங்க. நீங்க சொல்றத பார்த்தா தோத்துறோம், இன்னும் ஒரு 2025 வந்தாலும் நடக்காது போல இருக்கு. இன்னைக்கு நடக்கும்னு சொல்லுங்க, கையை கொடுத்து. ஸ்தோத்திரம். ஆமாம், பக்கத்தில் மறுபடியும் பார்த்து சொல்லுங்க, நீங்கள் இன்னைக்கு வந்தது சந்தோஷம். உங்களை பார்த்தா தேவதூதன் மாதிரி தெரியுது, 24 மூப்பர்கள் மாதிரி தெரியுது. ரொம்ப அழகாக இருக்கீங்க. சொல்லுங்க, பக்கத்தில் கை கொடுத்து. தம்பி சொல்லுடா, சும்மா ஃப்ரீயாக இருங்க. எங்கேயோ புது இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க, பரவாயில்ல. ஆனால் எங்களோட சேர்ந்துருங்க, கை தட்டுங்க, பாடுங்க. நாங்கள் தப்பாக சொல்ல மாட்டோம், தப்பாக நினைக்க மாட்டோம். என்ன ஸ்தோத்திரம். புதுசாக வந்திருக்கிறவங்க இங்கே என்ன நடக்குதோ எங்களோட இணைந்து நீங்களும் கை தட்டுங்க, தோத்திரம் சொல்லுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து நாம் இந்த பண்டிகை ஆராதனைக்குள்ளே முன்னேற போகிறோம். பொறுமையோடு இருக்கணும். ஸ்தோத்திரம். பொறுமையோடு இருந்து எல்லா நிகழ்ச்சிகளிலேயும் நம்ம பங்கெடுக்க போகிறோம். ஆண்டுடைய வார்த்தைகளை நம்ம கேட்போம். ஸ்தோத்திரம். அதுக்கு பிறகு நிகழ்ச்சிகள் இருக்கிறது. அதற்கு பிறகு 2 கொரிந்தியரின் புஸ்தகத்தில் நமக்கு போட்டிகள் இருக்கிறது. ஹல்லேலூயா. நிறைய சொல்லிட்டீங்க, கை கொடுத்து இதையும் சொல்லிடுங்க. ஹாப்பி கிறிஸ்மஸ்ன்னு சொல்லுங்க. சொல்லிட்டீங்களா? திரும்ப சொன்னாங்களா? சொன்னாங்களா? ஆண்டவர் நம்மள ஆசீர்வதிப்பார். ஒரு பாட்டின் ஒரு சன். அந்த பாட்டு பாடாட்டா கிறிஸ்மஸாவே இருக்காது. சர்வத்தையும் படைத்தாண்ட
அப்பா என்ன சத்தம்! சர்வ வல்லவர் இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில், இங்கு தாழ்மையுள்ள தலை சாய்க்கலானார். குளிரும் பனியும் கொட்டினிலே கோமகனும் ஆரீரோ ஆரீரோ ஆரிரா ஆராரோ ஆராரோ ஆரிராரோ. தூங்கு தூங்கு, நீங்க தூங்கிடப்படாது. தூங்கு. முன்னும் அவர் சொன்னபடி, முன்னும் அவர் சொன்னபடி முடிப்பதற்காக, முன்னும் அவர் சொன்னபடி இங்கு மோட்சமிட்டு தாழ்ச்சியுள்ள, இங்கு மோட்சமிட்டு. சிரிச்சுக்கிட்டே தான் பாட, நான் சிரிக்கிறேன்ல. சிரிச்சுட்டே பாடுறான். ஆராய் ஆரிராரோ ஆராரோ ஆராரோ ஆரிராரோ. அதே போல இந்தளவாய் அன்பு வைத்த எம்பெருமானே, இந்தளவாய் நாம் எண்ணமுடன் போய் துதிக்க, நாம் எண்ணமுடன் போய் துதிக்க. குளிரும் பனியும் கொட்டினிலே போம். ஆரீரோ ஆரீரோ ஆராரோ ஆராரோ. தூங்கு தூங்கு. ஆமென். தூங்கு. சர்வத்தையும் படைத்தாண்ட, சர்வத்தையும், ஓஹோ சர்வத்தையும் படைத்தாண்ட இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில், இங்கு தாழ்மையுள்ள குளிரும் பனியும் கொட்டினிலே ஆரீரோ ஆரீரோ ஆரிரா ஆராரோ ஆராரோ. தூங்கு. நல்ல வாய, அந்த பொக்க வாயெல்லாம் நல்லா திறந்து பாடு பாப்போம். இந்தடவாய் அன்பு வைத்த எம்பெருமானே, இந்தடவாய் அன்பு வைத்த நாம் எண்ணமுடன் போய் துதிக்க, நாம் எண்ணமுடன். முன்பு அவர் சொன்னபடி, முன்பு அவர் சொன்னபடி முடிப்பதற்காக, முன்பு அவர் சொன்னபடி இங்கு மோட்சம் விட்டு தாழ்ச்சியுள்ள, இங்கு மோட்சம் விட்டு தாழ்ச்சியுள்ள குளிரும் பனியும் கொட்டினிலே கோமகனும் ஆரீரோ ஆரீரோ ஆரிராரோ ஆராரோ ஆராரோ ஆரிராரோ. தூங்கு தூங்கு பாலானி, தூங்கு தூங்கு பாலானி. ஹல்லேலூயா. இந்த சரணத்தை மறுபடியும் பாட போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு வேத பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். முதலாவது தம்பி ஜோசப் வந்து வேத பகுதியை வாசிக்க கேட்க போகிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து அதனுடைய 11வது வசனம் வரைக்கும் உள்ள ஆண்டுடைய வார்த்தைகளை முதலாவது நாம் வாசிக்க கேட்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் பண்டிகைக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி மத்தேயு 2ஆம் அதிகாரம் 1லிருந்து 11வது வசனம் வரை. ஏரோது ராஜாவின் நாட்களிலே யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். ஏரோது ராஜா அதை கேட்டபொழுது
அவனும் அவனோடு கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள். அவன் பிரதான ஆசாரியர் ஜனத்தின் வேதபாரகர் எல்லாரையும் கூடி வரச் செய்து கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று அவர்களிடத்தில் விசாரித்தான். அதற்கு அவர்கள், யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே பிறப்பார். அதனென்றால், யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லகேமே, யூதேயாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல. என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்தில் இருந்து புறப்படுவார் என்று தீர்க்கதரிசியினால் எழுதப்பட்டிருக்கிறது என்றார்கள். அப்பொழுது ஏரோது சாஸ்திரிகளை ரகசியமாய் அழைத்து நட்சத்திரம் காணப்பட்ட காலத்தை குறித்து அவர்களிடத்தில் திட்டமாய் விசாரித்து, நீங்கள் போய் பிள்ளையை குறித்து திட்டமாய் விசாரியுங்கள். நீங்கள் அதை கண்ட பின்பு நானும் வந்து அதை பணிந்து கொள்ளும்படி எனக்கு அறிவியுங்கள் என்று சொல்லி அவர்களை பெத்லகேமுக்கு அனுப்பினான். ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில், இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது. அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். அவர்கள் அந்த வீட்டுக்குள்ளே பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். ஆமேன். ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அங்கே வசனம் சொல்லுகிறது, மிகுந்த ஆனந்த சந்தோஷம் உண்டாயிற்று. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மறுபடியும் அந்த சரணத்தை பாடலாமா? முன்னும் அவர் சொன்னபடி முடிப்பதற்காக, முன்னும் அவர் சொன்னபடி முடிப்பதற்காக இங்கு மோட்சமிட்டு தாழ்ச்சியுள்ள முன்னணையில், இங்கு மோட்சமிட்டு தாழ்ச்சியுள்ள முன்னணையில் குளிரும் பனியும் சத்தமா ஆரீரோ ஆரீரோ ஆரிரா ஆராரோ ஆராரோ ஆரிராரோ தூங்கு தூங்கு பாலானி தூங்கு தூங்கு பாலானி. ஆமென். அப்போ கிறிஸ்து பிறப்பு என்பது வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதல். அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னொரு வேத பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். எப்சிபா வந்து இந்த வேத பகுதியை வாசிப்பாங்க. லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து அதனுடைய 18வது வசனம் வரைக்கும் உள்ள கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் வாசிக்க கேட்போம். லூக்கா 2ஆம் அதிகாரம். அந்நாட்களில் உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று அகுஸ்தராயனால் கட்டளை பிறந்தது. சீரியா நாட்டிலே சிரேனியு என்பவன் தேசாதிபதியாய் இருந்தபோது இந்த முதலாம் குடிமதிப்பு உண்டாயிற்று. அந்தபடி குடிமதிப்பு எழுதப்படும்படிக்கு எல்லாரும் தங்கள் தங்கள் ஊர்களுக்கு போனார்கள். அப்பொழுது யோசேப்பும் தான் தாவீதின் வம்சத்தானும் குடும்பத்தானுமாய் இருந்தபடியினாலே தனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்டு கர்ப்பவதியான மரியாளுடனே குடிமதிப்பு எழுதப்படும்படி கலிலேயா நாட்டில் உள்ள நாசரேத்தூரில் இருந்து யூதேயா நாட்டில் உள்ள பெத்லகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனான். அவ்விடத்திலே அவர்கள் இருக்கையில் அவளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. அவள் தன் முதற்பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாதிருந்தபடியினால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்தினாள். அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்திருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். அந்த சனமே பரமசேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். தேவதூதர்கள் அவர்களை விட்டு பரலோகத்துக்கு போன பின்பு மேய்ப்பர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் பெத்லகேம் ஊருக்கு போய் நடந்ததாக கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம் வாருங்கள் என்று சொல்லி தீவிரமாய் வந்து மரியாளையும் யோசேப்பையும் முன்னணியிலே கிடத்திருக்கிற பிள்ளையும் கண்டார்கள்.
கண்டு அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ணினார்கள். மெய்ப்பராலே தங்களுக்கு சொல்லப்பட்டதை கேட்ட யாவரும் அவர்களை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். ஆமென். Praise the Lord. இந்த வார்த்தைகளுக்காகவும் கரங்களை தட்டி கர்த்தரை நாம் எல்லாரும் மகிமை செலுத்துவோம். Praise the Lord. Hallelujah, hallelujah, hallelujah. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் இந்த கிறிஸ்து பிறப்பு பண்டிகை ஆராதனையிலே பங்கெடுத்திருக்கிற உங்கள் எல்லாரையும் நான் வாழ்த்துகிறேன். உங்கள் எல்லாருக்கும் கிறிஸ்து பிறப்பு புதுவருட வாழ்த்துக்கள். கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு மகிமை செலுத்தலாம். அல்லேலூயா. இந்த காலங்கள் மகிழ்ச்சியும் சந்தோஷம் நிறைந்த நாட்களாக இருக்க தேவன் உங்களுக்கு கிருபை தருவாராக. பிறப்பு நாள் காரிருள் வேரத்தில் கடும் குளிர் வேளையில் ஏழையின் கோலமதாய் பாரினில் வந்த மன்னவனேபும் மாதயவே தயவு பாரினில் வந்த மன்னவனேவும் மாதயவே தயவு விண்ணுலகில் சிம்மாசனத்தில் தூதர்கள் பாடிடவே விண்ணுலகில் சிம்மாசனத்தில் தூதர்கள் பாடிடவே வீற்றிருக்காமல் மானிடனானதும் மாதயவே தயவு வீற்றிருக்காமல் மானிடனானதும் மாதயவே தயவு காரிருள் வேளையில் கடும் குளிர் வேளை ஏழையின் கோலமதாய் பாரினில் வந்த மன்னவனேவும் மாதயவே தயவு பாரினில் வந்த மன்னவனேவும் மாதயவே தயவு விண்ணில் தேவனுக்கே மகிமை மண்ணில் சமாதானம் விண்ணில் தேவனுக்கே மகிமை மண்ணில் சமாதானம் மானுடரில் பிரியம் வைத்தது முந்தன் மாதயவே தயவு மானுடரில் பிரியம் மலர்ந்தது முந்தன் மாதயவே தயவு காரிருள் வேளையில் கடும் குளிர் வேளையில் ஏழையின் கோலமதா பாரினில் வந்த மன்னவனேவும் மாதயவே தயவு பாரினில் வந்த மன்னவனேவும் மாதயவே தயவு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். நேற்றைக்கு மாலையிலே வாசித்த வசனத்தை இந்த காலையிலும் நாம் வாசிக்கிறோம். லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவரிடத்திலே வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். கிறிஸ்து பிறப்பின் போது வந்த முதல் நற்செய்தி. இயேசு பிறந்தார். தேவதூதன் பரத்திலிருந்து இறங்கி வந்தான். தேவதூதன் வந்தபோது பரலோகத்திலிருந்து தேவ மகிமையும் கூடவே இறங்கி வந்தது. தேவதூதனும் தேவ மகிமையும் இறங்கின ஸ்தலத்திலே பிரகாசம் உண்டானது. தேவதூதனையும் மகிமையையும்
அந்த பிரகாசத்தையும் கண்ட மக்கள் அதை கண்டு பயந்தார்கள். அவர்களுக்குத்தான் சொல்லப்பட்டது, பயப்படாதிருங்கள், எல்லோருக்கும் அல்ல. இந்த பிரசன்னத்தை, இந்த மகிமையை, இந்த தேவ தூதனை கண்டு யாரெல்லாம் பயந்தார்களோ அவர்களுக்கு சொல்லப்பட்டது, பயப்படாதிருங்கள். நேற்று இரவிலே சொன்னேன், தேவனுக்கு பயப்படுகிற மனுஷன் இந்த உலகத்தில் வேற எதை குறித்தும் பயப்பட தேவையில்லை என்பது கிறிஸ்து பிறப்பின் நற்செய்தி. உலகத்திலே மனிதனை பயப்படுத்துகிற நிறைய சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது இல்லையா? ஏராளம் காரியங்கள் குடும்பத்தில், வாழ்க்கையில், சமுதாயத்தில், தேசத்தில், உலகத்தில் பயப்படும் காரியங்கள் நடக்கிறது. உலகத்தில், இந்த உலகத்திலே மனிதனை பயப்படுத்துகிற காரியங்கள் நடக்கையில் இவைகளிலே மனிதன் பயப்படாமல் இருக்க வேண்டுமானால் மனிதன் தேவனுக்கு பயப்படுகிறவனாக இருக்கணும். மல்கியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே சொல்லும் பொழுது, நீங்கள் எல்லோரும் என்னை பிதாவே என்று கூப்பிடுகிறீர்கள், நீங்கள் எல்லோரும் என்னை எஜமானனே என்று சொல்லுகிறீர்கள், ஆனா உங்க யார்கிட்டையும் எனக்கு பயப்படுகிற பயம் இருந்தது மாதிரி தெரியலையே அப்படின்னு ஆண்டவர் சொல்லுவதை படிக்கலாம். படிங்க பார்க்கலாம். மல்கியா 1:6. குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானனையும் கனம் பண்ணுகிறார்களே, நான் பிதாவானால், எல்லாரும் என்ன சொல்லுங்கள், அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிறீர்களே, நான் பிதாவானால் என் கனம் எங்கே? நான் எஜமானானால் எனக்கு பயப்படுகிற பயம் எங்கே? எங்க? என்ன எஜமான் என்கிற, ஆண்டவர் என்கிற, தோத்திரம் என்கிற, அப்பா என்கிற எல்லாம் நல்ல வார்த்தைகள். நீ சொல்லுவது சந்தோஷமா தான் இருக்குது, நீ அப்பான்னு கூப்பிடுமா நல்லா தான் இருக்குது கேட்கறதுக்கு. எனக்கு பயப்படுகிற பயம் எங்கே? பயம் எங்கே? எனக்கு பயப்படுகிற பயம் எங்கே? பயம், தெய்வ பயம். கர்த்தருக்கு ஒரு மனுஷன் பயப்படுகிறவனாயிருந்தால் அவன் ஒழுங்கா சர்ச்சுக்கு வருவான், நேரத்தோட சபையில் இருப்பான், ஜெபம் பண்ண வேண்டிய நேரத்தில் ஜெபம் பண்ணுவான், ஆராதிக்க வேண்டிய நேரத்தில் ஆராதிப்பான். அவன் இந்த சபையை மாமியார் வீடு மாதிரி நினைக்க மாட்டான். அல்லேலூயா சொல்லுங்கள். மாமியார் வீடுன்னு என்ன சொல்கிறேன்னா, மாமியார் வீட்டில் போய் ஒரு மருமகன் நிரந்தரமாக தங்க மாட்டான். அப்படிதானே ஐயா? உங்கள் ஊரில் நிரந்தரமாக தங்குற மருமக்களும் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எங்கள் ஊரில் எல்லாம் கிடையாது. மாமியார் வீட்டில் போய் மருமகன் பர்மனெண்ட்டாக தங்க மாட்டான். அப்படிதானா? உங்கள் ஊரில் எப்படி தானே கணக்கு? அதான் சபை மாமியார் வீடு மாதிரி நமக்கு அப்படி இருக்கக்கூடாதுங்கிறேன். இது உன் தகப்பனுடைய வீடு, இது மாமியார் வீடு கிடையாது. அப்ப இங்க வரும்போது உனக்கு ஒரு பயம் இருக்கணும். பயம், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எங்கே இருக்கிறதோ அங்கே கர்த்தருடைய ஆசீர்வாதம் விலையேற பெற்றது. 128ஆம் சங்கீதம், இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். எவ்விதமாய்? அவன் மனைவி மனைவியா இருப்பா, பிள்ளைகள் பிள்ளைகளா இருப்பாங்க, புருஷன் புருஷனா இருப்பான், அவனுக்கு பேர பிள்ளைகளும் அவன் கூட இருக்கும். அப்படி அங்க எழுதியிருக்கும். மனைவி மனைவியா இருப்பான், பேயா இருக்க மாட்டான். புருஷன் புருஷனா இருப்பான், மிருகமா இருக்க மாட்டான். பிள்ளைகள் பிள்ளைகளா இருக்கும், நாயும் பேயுமா இருக்காது. புரியுதா? அதுதான் குடும்பம். இது யாருடைய குடும்பம்? கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன். அந்த பயம் இருக்குமானால் அவனுக்கு சொல்வார், உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். பாக்கியமும் நன்மை உண்டாயிருக்கும், தீமை உண்டாயிருக்குன்னு சொல்லலை, தீமை வருன்னு சொல்லவே இல்லை. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் நன்மையை காண்கிறவன். தேவனுக்கு பயப்படுகிற மனுஷனை பார்த்து ஆண்டவரே பேசி கொண்டு வருவார். நீ பயப்படாத, உலகத்தில் 1000 நடக்கும், உன்னை சுத்தி 1000 நடக்கும், நீ அதையெல்லாம் பார்த்து பயப்பட தேவையே கிடையாது. நீ எனக்கு பயப்படுகிறவன், எனக்கு மட்டும் நீ பயப்படுவாயானால்
இந்த பூமியில எதை குறித்தும் பயம் இல்லாமல் வாழ்வதற்குரிய காரியத்தை உனக்கு நான் செய்வேன். மல்கியா இன்னொரு இடத்திலே சொல்லுவார், 4ஆம் அதிகாரம் 2வது வசனத்தையும் 3வது வசனத்தையும் படிக்கும் போது இப்படி சொல்வார், என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். நீதியின் சூரியன் உதிக்கும். என்ன கவனிக்கிறீங்களா? அதிகாலையிலே உதித்து வரும் நீதியின் சூரியன். ஆண்டவர் யாருக்கு மேல உதிக்குங்கிறாரு? என் நாமத்துக்கு பயந்திருக்கிற பிள்ளைகள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். யார் இந்த நீதியின் சூரியன்? ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 18, 19, 20 வசனங்களை படிக்கும் பொழுது அவருடைய 18வது வசனத்தில் இப்படி சொல்லுவார். ஏசாயா 60ஆம் அதிகாரம் 18வது வசனம், இனி கொடுமை உன் தேசத்திலே கேட்கப்படுவதில்லை, அழிவும் நாசமும் உன் எல்லைகளிலேயே வராது. கரம் உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. கொடுமை உன் தேசத்தில் கேட்கப்படாது, அழிவும் நாசமும் உன் எல்லைகளுக்குள்ளே வராது. இன்னைக்கு எல்லாம் அழிஞ்சு கிடக்குது, எல்லாம் நாசமா கிடக்குது. சரிதானா? எல்லாம் அழிந்து நாசமாய் கிடக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், அழிவும் நாசமும் உன் எல்லைகளுக்குள்ளேயே வராது. எப்பொழுது? படிங்க. உன் மதில்களை ரட்சிப்பேன் என்றும், உன் மதில்களை ரட்சிப்பேன். ஒழுங்கா படி. உன் மதில்களை ரட்சிப்பு என்றும், உன் வாசல்களை துதி என்றும் சொல்லுவார்கள். மதிலுக்கு என்ன பேரு? ரட்சிப்பு. ரட்சிக்கப்பட்ட பிள்ளை யார்? அவள் கர்த்தரை துதிக்கிறவர்கள். ரட்சிக்கப்பட்டு கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உன் எல்லைகளிலே இனி அழிவும் நாசமும் வருவதில்லை. நேற்றைக்கும் சொன்னேன், ஜெபிக்கிற ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் சொல்லுவார், பயப்படாத, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டிருக்கிறது. நீ ஜெபம் பண்றவ, உன் ஜெபம் அழிவதில்லை, உன் ஜெபம் சாவதில்லை. ஒழுங்காக சரியாக முறையாக நீ ஜெபிக்கிற பிள்ளையாக இருந்தால், தெய்வ சமூகத்திலே ஆராதிக்கிற பிள்ளையாக இருந்தால், பரலோகம் எல்லாவற்றையும் கணக்கில் எழுதி கொண்டிருக்கிறது. ஒரு நேரம் வரும் பொழுது சொல்லும், பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டிருக்கிறது. சகரியாவே, வயது சென்று கிழவனானாலும் நீ கேட்டது உனக்கு கிடைக்கும். இத்தனை வருஷம் கிடைக்கல, இந்த வருஷம் கிடைக்கும் என்று இங்கேயும் கர்த்தர் சொல்லுகிறார். நீ ரட்சிக்கப்பட்டு என்னை துதித்து ஆராதிக்கிற ஒரு பிள்ளையாக இருந்தால், ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் எல்லாம் அல்லேலூயா சொல்லுங்கள். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. மத்தேயு 1:21, அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். அல்லேலூயா சொல்லுங்கள். இயேசு இந்த பூமியிலே பிறந்தது நம்மை ரட்சிப்பதற்காக. எதிலிருந்து? பாவத்திலிருந்து. அவ்வளவுதான். பாவம் செய்யாத ஒரு மனுஷனும் இந்த உலகத்தில் இல்லை. பாவம் செய்யாத ஒரு மனுஷனும் உலகத்தில் இல்லை. எல்லாவற்றிலும் நீதிமான் என்று சொல்லக்கூடிய ஒரு மனுஷனும் இந்த உலகத்தில் இல்லை. அப்படி பைபிள் சொல்லுது. நம்ம எல்லாம் பாவிகளாயிருக்கையில் நம்மை ரட்சிக்க இயேசு இந்த உலகத்திலே பிறந்தார். அப்ப நம்முடைய மதில், காம்பவுண்ட், சுவர், வேலி, அதற்கு பெயர் ரட்சிப்பு என்று சொல்லுகிறார். ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள், கிறிஸ்துமஸ் காலை ஆராதனை, ஆண்டவருடைய வார்த்தையை கவனமாக கேளு. நீ ரட்சிக்கப்பட்டது உண்மையானால், நீ கர்த்தரை துதித்து ஆராதிப்பது உண்மையானால், உனக்கு சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை உண்டு, அழிவும் நாசமும் உன் எல்லையில் கேட்கப்படாது. ஏன்? அடுத்த வார்த்தை, இனி சூரியன் சூரியன், இந்த சூரியன், இந்த உதிக்கிற இந்த சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமாயிராமல், சந்திரன் இரவிலேயும் உனக்கு வெளிச்சம் கொடுக்காமல் இருக்கு. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார். உன் தேவனே உனக்கு மகிமை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். உன் தேவனே உனக்கு மகிமையுமாயிருப்பார். உன் சூரியன், இந்த சூரியன் அஸ்தமிக்கும். நீ பார்க்கிற கிழக்கிலே உதித்த சூரியன் அஸ்தமிக்கும். காலையிலே நம்ம கண்ணுக்கு தெரியும், மாலையிலே மறைந்து போகும், அடுத்த நாள் வரும். அப்ப பகலும் இரவும் நம்மை தேடி வருவது. இங்கே ஒரு நீதியின் சூரியன் உதிக்கிறார். அவர் உதித்தால் உன் வாழ்க்கையிலே அந்தகாரம் வருவதில்லை, இருளை நீ காண்பதில்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். இந்த சூரியன் மறைந்து போவதில்லை.
யாருக்கு இந்த சூரியன் உதிக்கும்? அவருக்கு பயப்படுகிற பிள்ளைகள் மேல் இந்த சூரியன் உதிக்கும். குடும்பத்தில் இருள் அந்தகாரம் சூழாமல் இருக்க வேண்டுமானால், அழிவும் நாசமும் உன் எல்லையிலே கேட்காமல் இருக்க வேண்டுமானால், இருதயத்திலே அந்த மேய்ப்பர்கள் பயந்தார்களே, அந்த தெய்வ பயம் உன்னை ஆக்கிரமிக்கணும். கேக்குதா? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கா? இங்கேயே இருக்க மாட்டேங்குது ஒழுங்க. புதிய வந்தவர்கள் தெரியாம இருக்கலாம், புதிய ஆட்களுக்கு. பழைய ஆட்கள், ஐயோ அதை ஏன் கேட்குறீங்கடா சாமி, நமக்கு அதெல்லாம் பார்த்தோன்னே ஒரு மாதிரி வாமிட்டிங் வரும். உங்களுக்கு அது சொன்னா புரியாது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அது உன் வாழ்க்கையில் இருக்குமானால், தெய்வ பயத்தோடு தெய்வ சமூகத்தில் வந்து அங்கு தேவன் இருக்கிறார். அவர் சர்வ வல்லமை உள்ளவர், சகலவற்றை சிருஷ்டித்தவர், சகலமும் செய்யும் அதிகாரமுடைய அந்த சர்வ வல்லமை உள்ள தேவன் வாசம் பண்ணுகிற இது அவருடைய வீடு. இது பயங்கரமான ஸ்தலம். ஒரு பயம் இருதயத்தில் இருக்கணும். பயத்தோடு வந்து ரட்சிக்கப்பட்ட தெய்வ மக்கள் கர்த்தரை ஆராதித்தால் அவர் சொல்லுவார், உன்மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அது இனி அஸ்தமிப்பதே இல்லை. சமயத்தில் இத்தனை வருஷங்கள் ஆச்சுது. இந்த 60 ஒரு வாக்குத்தத்தை எனக்கு கொடுக்கப்பட்டது. அதை வச்சு அன்னைக்கு ஒரு பாட்டு எழுதணும். அதில் ஒரு சரணம் இப்படி, அழிவும் நாசமும் உன் எல்லையில் கேட்காதே, அழிவும் நாசமும் உன் எல்லையில் கேட்காதே, கர்த்தரே வெளிச்சமாம் உன் துக்க நாள் முடிந்து போ, கர்த்தரே வெளிச்சமாம் உன் துக்க நாள் முடிந்து போ, எழும்பி பிரகாசி, நீ எழும்பி பிரகாசி, கர்த்தர் மகிமை உதித்தது, நீ எழும்பி பிரகாசி, கர்த்தர் மகிமை உதித்தது, நீ எழும்பி பிரகாசி, அற்புத தேவனின் அதிசயம் கண்டு உன் இருதயம் பூரித்து என்றும் மகிழட்டும், அற்புத தேவனின் அதிசயம் கண்டு உன் இருதயம் பூரித்து என்றும் மகிழட்டும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். காலையில ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு சொல்லப்படுவதாக கவனிக்கணும். ஆண்டவரே, அந்த பயப்படுகிற ஒரு இருதயத்தை எனக்கு தார். உம்மை குறித்த ஒரு பயம் எனக்கு இருக்கணும். கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகள், நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 13வது வசனம் சொல்லுது, கர்த்தருக்கு பயப்படுகிறவன் தீமையை விட்டு விலகுகிறான், தவறு செய்ய பயப்படுகிறான். தேவனுக்கு பயப்படுகிறவன் தவறு செய்ய பயப்படுவான், தப்பு பண்ண பயப்படுவான், ஸ்தோத்திரம், பொய் சொல்ல பயப்படுவான், பாவம் செய்ய பயப்படுவான். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எங்கே இருக்கிறதோ அங்கே பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை உண்டாயிருக்கும். யோசேப்பு என்ற ஒரு மனுஷன் இருந்தான். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரத்திலே அவன் சரித்திரத்தை படிக்கும் பொழுது, இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உட்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி விட்டு ஓடினான். கொஞ்சம் கஷ்டம் வந்தது, ஆனா அதற்கு பிறகு அவனுக்கு அரியணை காத்திருந்தது. தேசத்திலே அவன் மேன்மையாய் உயர்த்தப்பட்டு நின்றான். அன்னைக்கு காலையில தெய்வ பயம், தீமையை விட்டு விலகுதல், பாவத்தை விட்டு விலகுதல், கர்த்தருக்கு பிரியமில்லாதவைகளை விட்டு விலகுவது தெய்வ பயத்தின் அடையாளம். நான் கர்த்தருக்கு பயப்படுகிறேன் என்றால் ஆண்டவருக்கு பிரியமில்லாததை செய்யாமல் விலகுகிறேன் என்று அர்த்தம். ஆமாவா? உள்ளேலியா சொல்லுங்க பார்க்கலாம். தோத்திரம். இப்ப ஆண்டவர் சொல்கிற ஏசாயாவுக்கு வருங்கள். அங்க என்ன சொல்லுகிறார்? கர்த்தருடைய மகிமை உன்மேல். அங்க நம்ம படிக்கிற மத்தேயு லூக்கா 2ல் என்ன படிச்சோம்? அவர்களை சுற்றி தேவ மகிமை இறங்கினது. தேவ தூதன் வந்தான், தேவ மகிமையும் வந்தபோது அவர்கள் பயந்தார்கள். இவர்கள் சொல்லப்பட்டது, நீதியின் சூரியன் உன்மேல் உதிக்கும். அடுத்த வார்த்தை சொல்லுது, அந்த செட்டையின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். ஐயா, அந்த எனக்கு முட்டு வலிக்குது ஐயா, இடுப்பு வலிக்குது ஐயா அப்படியெல்லாம் சொல்றவங்க எல்லாம் ஒரு அல்லேலுயா சொல்லு.
அந்த செட்டைக்குள்ளாலே ஆரோக்கியம் இருக்கும். எந்த செட்டை? உதிக்கும் நீதியின் சூரியன். அந்த செட்டைக்குள்ளே ஆரோக்கியம் உண்டாயிருக்கும். அந்த ஆரோக்கியம் உனக்கு சொந்தமாகணுமானா கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், தேவனுக்கு பயப்படுகிற பயம் உனக்குள்ளே வரும் பொழுது அந்த செட்டைக்குள் இருக்கிற ஆரோக்கியம் உனக்குள்ளால வரும். தோத்திரம். எல்லாம் நோய் பிடிச்சு உட்கார்ந்து இருக்குது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். எல்லாம் எழும்ப முடியாம உட்கார்ந்து இருக்குது. செட்டைக்குள்ளாலே ஆரோக்கியம் இருக்கும். இருக்கையா இருக்கு. எங்க நிலைமை என்ன சொல்றதுக்கு? பயம். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் சட்டையின் ஆரோக்கியம் உண்டாகும். இன்னைக்கு காலையிலே ஒரு அற்புதம் நடக்கும். இன்னைக்கு காலையிலே உனக்கு ஒரு சுகம் உண்டாகும். உனக்கு இருக்கிற ஆரோக்கியம் இன்னைக்கு கர்த்தரால் பலம் உண்டாகும்படி செய்வார். அந்த சட்டைக்குள்ளால இருக்கு. அதுக்கு பயம். கிறிஸ்து பிறப்பு செய்தி என்றால் என்ன? முதல் வார்த்தை அது. பயப்படாதே. யாருக்கு சொல்லப்பட்டது? அவருக்கு பயப்படுகிற பிள்ளைகளுக்கு சொல்லப்பட்டது. சரீரத்தில் பலவீனத்தோடு உட்கார்ந்து இருக்கிறீங்களோ? சரீரத்தில் பலவீனத்தோடு பயப்படாதே, உனக்கு ஆரோக்கியம் வரும். அது பைபிள், நான் சொல்லல, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது. அது ஒரு நாள் பொய் சொல்லாது. ஆரோக்கியம் கண்டிப்பாக வரும். நம்பணும். நீ அந்த உடனே அடுப்பங்கரைக்குள்ள நுழையப்படாது. தேவ சமூகத்தில் நிற்கணும். இவர் தான், அவருக்கு 2 வயசு, போலியோ அட்டாக். ஒரு பக்கம் முழுவதும் போய் கிடந்தது. 2வது பர்த்டேக்கு போற நேரத்தில் கேக்குதா? போலியோ அட்டாக் என்ன தெரியுமா? போலியோன்னா பிள்ளைகளுக்கு வரக்கூடிய பாலவாதம், பக்கவாதம். ஒரு சைடு முழுவதும் போயிடுச்சு. 14 நாட்கள் வீட்டில் மருந்து எடுக்கணும், ஹாஸ்பிட்டல் வைத்தியரை பார்க்கணும். அதெல்லாம் நடக்காது. எனக்கு ஒன்று தெரியும், நான் ஆராதிக்கிற ஆண்டவர் யாருன்னு. நான் சேவிக்கிற தெய்வத்தை நான் அறிவேன். அவர் என்ன செய்வார்னு எனக்கு தெரியும். அவருக்கு பயப்படுகிற பிள்ளைகள் மேல் அவர் உதித்திருக்கிறார். அது நீதியின் சூரியனாய். அவர் செட்டைக்குள்ளே ஆரோக்கியம் இருக்கிறது. எந்த பலவீனமானவனையும் ஆரோக்கியம் கொடுத்து சக்திப்படுத்த அவரிடத்திலே அது இருக்கிறது. 14 நாள், 14வது நாள் ஆண்டவர் அற்புதமாக எழுப்பி விட்டார். இருக்கிறார். இன்றைக்கும் அவர் இங்கேயும் இருக்கிறார். கிறிஸ்துமஸ் செய்தி. அவர் செட்டையின் ஆரோக்கியம் இருக்கு. ஆனால் பயம், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் வரணும், சுகம் உண்டாகும். தெய்வ பயம் இல்லாம நீங்க நினைச்சது போல வந்து நினைச்சது போல போய் மாமியார் வீடு மச்சான் வீடு மாதிரி ஆக்கி விருந்துக்கு வர்றது மாதிரி, விருந்து மருந்து 2 நாளா, ஆமா அது மாதிரி இப்படி நேரம் அப்படியே வந்து அப்படியே ஆட்டிக்கிட்டு நானும் கிறிஸ்தவன் அப்படின்னு சொல்றதுனால ஒன்றும் நடக்காது தம்பி, ஒன்றும் நடக்காது சகோதரி. தெய்வ சமூகத்தை வாஞ்சித்து நாடணும், அப்பொழுது அது நடக்கும். சரி, வருவோம், செய்திக்கு வருவோம். செட்டையின் ஆரோக்கியம் இருக்க நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளை போல் வளருவீர்கள். செழிப்புண்டாகும். என்ன உண்டாகும்? தரித்திரமும் சாபமும் காணாமல் போகும். இயேசு நேத்தையும் சொன்னேன், இன்னைக்கு காலையில் திரும்பவும் சொல்றேன். இயேசு இந்த பூமியிலே பிறந்தது உன் வாழ்க்கையை ஆசீர்வாதமாய் மாற்றுவதற்காக, உன் வாழ்க்கையை செழிப்பாய் மாற்றுவதற்காக, உன் குடும்பத்தில் இருக்க தரித்திரமாகிய சாபக்கேடு குடும்பத்தை விட்டு போவதற்காக. கிறிஸ்தவன் குடும்பத்தை பார்த்தாலே எனக்கு இரத்த கொதிப்பு வரும். சாபக்கேடு பிடிச்சுக்கிடாது. சாபம் கிறிஸ்தவன் பேர். குடும்பத்துக்குள்ளால வீட்டுக்குள்ளால ஒரு பெரிய சாபம். நீ காலையில கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் வேற ஒன்றிடவும் தேட வேணாம். இருதயத்துக்குள்ளே வருமானால் கர்த்தர் குடும்பத்தில் இருக்கிற தரித்திரத்தையும் சாபத்தையும் உன் குடும்பத்தை விட்டு விலக்கி உன்னையும் உன் குடும்பத்தையும் செழிப்புள்ளதாக மாற்ற ஆண்டவர் வல்லமை உடையவர். கொழுத்த கன்றுகளைப் போல் வளருவீர்கள். அடுத்த வார்த்தை சொல்லுது, துன்மார்க்கனை மிதிப்பீர்கள், கர்த்தர் இதை செய்யும் நாளிலே உன் கால்களின் கீழே சாம்பலாய். சத்துருவை காலின் கீழே மிதிப்பீர்கள். பிசாசினுடைய ஆவிகள் காலின் கீழாய் நிற்கும். சூனியம், மாந்திரீகம், ஏவல், அசுத்த ஆவிகள், சரீரத்தை பலவீனப்படுத்துகிற, குடும்பங்களிலே பிரச்சனைகள் உண்டு பண்ணுகிற இவ்விதமான ஆவிகள் எல்லாம் உன் காலுகளை நசுக்கப்படும். ரோமர் 16:20. சமாதானத்தின் தேவன் சாத்தானை காலின் கீழே நசுக்கி விடுவார். இயேசு இந்த பூமியிலே பிறந்தது எதற்காய் தெரியுமா? 1 யோவான் 3:8 சொல்லுகிறது, பிசாசின் கிரியைகளை அழிக்க தெய்வகுமாரன் இந்த உலகத்திற்கு வந்தார். ஏன் பிசாசின் கிரியை அழிக்கணும்?
எபிரேயர் 2:14-15 சொல்லுது, மரண ஜீவ காலமெல்லாம் மரண பயத்திற்குள் மனிதனை உள்ளாக்கி வைத்தான் மரணத்தின் அதிகாரியாகிய பிசாசு. மரணத்தின் அதிகாரியாகிய பிசாசு மனுஷனை பயத்துக்குள்ளால ஆக்கி வச்சான். பலவீனத்தை கொடுத்து, வியாதியை கொடுத்து, பிரச்சனையை கொடுத்து, கஷ்டத்தை கொடுத்து, பொருள் நஷ்டத்தை கொடுத்து, பஞ்சத்தை கொடுத்து, தரித்திரத்தை கொடுத்து அவனை பயப்படுத்தி உள்ள வச்சுக்கிட்டான். அதில் அவனை விடுதலை ஆக்குவதற்காக இயேசு இந்த மண்ணுலகுக்கு வந்தார். இன்னைக்கு காலையில் அந்த விடுதலை உன் குடும்பத்துக்கு வரணும், உன் வாழ்க்கையில் அது வரணும். வருஷந்தோறும் வந்து தலையாட்டி விட்டு போவதல்ல கிறிஸ்துமஸ். விடுதலையை அனுபவிப்பதற்கு பேர் கிறிஸ்துமஸ். இயேசு கிறிஸ்து பிறந்ததனுடைய நோக்கத்தை உன் வாழ்க்கையில் நீ அனுபவிப்பாயானால் நீ பாக்கியவான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் சத்தமா. தோத்திரம். இப்போ இங்கே வருவோம். நான் ஒரு 10 நிமிஷம் கூட எடுத்துக்கிட்டு முடிச்சு. எத்தனை மணிக்கு முடியும்? முடிச்சு நேரம் கரெக்டான நேரத்துக்கு முடிச்சிடும். உங்களுக்கு ரொம்ப தொந்தரவு பண்ண மாட்டேன். பேசணும், நிறைய பேசணும். சரி, இப்போ தேவ தூதன் வந்தான், மகிமை இறங்கினது, ஒரு பெரிய பிரகாசமும் உண்டானது. பயந்தார்கள். பயந்தா என்ன கிடைக்குன்னு தான் சொன்னேன். கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகளுக்கு இது கிடைக்கும். இப்போ இந்த மகிமை வாழ்க்கையில இறங்கினால் என்ன சம்பவிக்கும்? இயேசு பிறந்த போது ஒரு மகிமை இறங்குச்சுதே, அந்த மகிமை உங்க வாழ்க்கையிலே வரும் பொழுது என்ன சம்பவிக்கும்? கதை கேட்டுக்கிட்டு போறதுக்கு இல்லை, கவனமா கேட்கணும். நான் பேசுற தமிழ் மலையாளம் சேர்ந்த தமிழ். புரியலைன்னா கையை தூக்கணும். ஐயா நீங்க சொன்ன தமிழ் எங்களுக்கு புரியல ஐயா, கொஞ்சம் புரியும்படி சொல்லுங்க ஐயான்னு சொன்னா திருப்பி சொல்லுவேன். சரியா? நீ புரிஞ்சு வெளியே போகணும். இயேசு பிறந்த பொழுது ஒரு மகிமை. இயேசு பிறந்தால் மகிமை வெளிப்படும். இயேசு பிறந்தால் மகிமை வரும். தோத்திரம். இயேசு வந்திருக்கிறாரா? வாழ்க்கையில குடும்பத்தில் இருக்கிறாரா? இயேசு வந்திருக்கிறாரா? அவருக்கு பேர் மகிமையின் ராஜா. 24ஆம் சங்கீதம் சொல்லுகிறது, வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உள்ளே வர விரும்புகிறார். இயேசுவுக்கு ஒரு நல்ல பெயர், மகிமையின் ராஜா. ஒரு ஆமீன் சொல்லுங்க. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோ. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோ. பரிசுத்த தேவனா இயேசுவை பணிந்தே தொழுகுவோ. பரிசுத்த தேவனா இயேசுவை பணிந்தே தொழுகுவோ. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோ. ஆமென் சொல்லுவோம். இயேசு பிறந்தால், இயேசு வந்தால் மகிமை கூடவே வரும். அவர் எங்க வந்தாலும் அங்க மகிமை வரும். அது உன் குடும்பத்தில் வந்தாலும் மகிமையோட தான் வருவார். அவர் மகிமையை இழந்தார் ஒரு நாள் சிலுவையிலே தன் ஜீவனை கொடுக்கும் போது இயேசு தன்னுடைய மகிமையை இந்த மனுக்குலத்திற்காய் இழந்தார். மனுக்குலம் இழந்த மகிமையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்பின போது தன்னுடைய மகிமையை சிலுவையிலே மனுக்குலத்துக்காய் இழந்தார். 53ஆம் சங்கீதத்தில் நாம் அந்த சரித்திரத்தை படிப்போம். அவரை பார்த்தபோது அவரிடத்துக்கு அந்த ரூபம் இல்லை, அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அந்த கேடடைந்தார் சிலுவையிலே உனக்காய் எனக்காய். நீயும் நானும் மகிமையை அடைய வேண்டும் என்பதற்காக. தோத்திரம் சொல்லுங்க. இன்னைக்கு பகல்ல வாழ்க்கையில் ஒரு மகிமை வரணும், குடும்பத்தில் ஒரு மகிமை வரணும். கர்த்தருடைய மகிமை எங்க வரும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா, 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரத்தில் சொல்லுது, 1-2 வசனங்களில். சாலமோன் ஜெபம் பண்ணி முடிக்கையிலே வானத்திலிருந்து அக்கினி இறங்கி பலிகளை பட்சித்ததோடு கர்த்தருடைய மகிமை இறங்கி ஆலயத்தை நிரப்பினது. 2ஆம் வசனம் படி. கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பினது. ஒரு ஆமென் சொல்லுங்கள். கர்த்தருடைய ஆலயம். யாருடைய ஆலயம்? கர்த்தருடைய ஆலயத்தை எது நிரப்பும்? மகிமை. மகிமை. ஏன் அது கர்த்தருடைய ஆலயம்? அது அவர் வாசம் பண்ணுகிற வீடு. ஆலயம் என்பது, நல்லா கேட்கணும், ஆலயம் என்பது
கர்த்தர் வாசம் பண்ணுகிற அவருடைய வீடு. ஆகையினாலே அவர் இருக்கிற இடத்துல மகிமை இறங்கி ஆலயத்தை நிரப்பும். சரி, இப்ப புதிய ஏற்பாட்டுக்கு வருவோம். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம் சொல்லுது, நீங்களே ஆலயம். நீங்களே பக்கத்து ஆளை பார்த்து சொல்லு, கையை பிடிச்சிக்கிட்டு, நீ தான் ஆலயம், நீ தான் ஆலயம். இந்த ஆலயத்துல மகிமை நிரம்பணும். இயேசு வந்தால் மகிமை கூடவே வரும். எத்தனை பேர் ஏற்றுக்கொள்ளுகிறீர்கள்? இயேசு வரும் பொழுது மகிமையை இழந்தவராய் வரவில்லை, மகிமையை சுமந்தவராய் நமக்குள்ளே வருகிறார். ஆலயம் என்றால் என்ன? நானே ஆலயம். ஆலயம் என்றால் என்ன? நாங்களே ஆலயம். இந்த ஆலயத்துக்குள்ளே ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்குள்ளால வாசம் பண்ண விரும்புகிறேன், நான் உனக்குள்ளால தங்கி இருக்க விரும்புகிறேன், நீ என்னுடைய ஆலயம். அந்த அதுதான் என் வீடு, அங்கதான் நான் இருக்கணும். நான் அங்க வரும் பொழுது மகிமை இழந்தவராய் வருவதில்லை, மகிமை நிறைந்தவராய் வருவேன். ஆமெனா? இருக்கிறாரா? ஆலயத்துல வந்திருக்கிறாரா? மகிமையோட உள்ளே வந்திருந்தாலும் சந்தோஷமா இருக்கணுமே, முகத்துல தெரிய மாட்டேங்குது. ஐயா செவம் பண்ணுங்க, ஒன்றும் நடக்காது. தோத்திரம் ஒன்றும் நடக்காது. 50 வருஷம் தோத்திரம் பண்ணினாலும் ஒன்றும் நடக்காது. இயேசு வரணும், மகிமையின் இயேசு உள்ள வரணும். உள்ளால வந்தாருன்னு வச்சுக்கோ, வர்ற நேரம் மகிமையோட தான் உள்ளால வருவார். மகிமையோட அவர் உள்ளே வந்தால் தோத்திரம். 2 வசனத்தை மட்டும் சொல்லிக்கிட்டு நான் போயிடுறேன், சரியா? யாத்திராகமம் 29ஆம் அதிகாரம் 43வது வசனம். யாத்திராகமம் 29ஆம் அதிகாரம் 43வது வசனம். அங்கே இஸ்ரவேல் புத்திரரை நான் சந்திப்பேன். கரமுயர்த்தீங்க, என்ன பாருங்க எல்லாரும். அங்கே எங்கே? தேவாலயத்தில் மகிமை இறங்குகிற இடத்துல நான் என் பிள்ளைகளை சந்திப்பேங்கிறார். தம்பிமார் இருக்கிறாங்க, ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. 3 பேர் நான் புதுசாக இருக்கிறாங்க, ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க கண்டிப்பா, இல்லையா? ஒரு ஆள் வந்த உடனே, ஏய் நான் வந்துட்டேன், நம்ம எங்கே சந்திக்கலாம்? சரியா? எங்கே இருப்போம்? ஊருக்கு வருவோம். வந்தோடனே ஃப்ரெண்டை கூப்பிட்டு, நான் வந்துட்டேடா, நீ எங்கே இருக்க? நம்ம எப்போ இந்த பிள்ளை, இந்த சின்ன பசங்கள் எல்லாம் இந்த தின்னு ஏற்றிக்கிட்டு அப்படி இருக்குது, திமிரு பிடிச்சிருந்தது மாதிரி. வாயை திறந்து பேசு. வீட்டிலையும் தெருவிலையும் போய் வாயை திறந்து பிசாசுங்கிற மாதிரி நிற்காத, இங்கே சொல்லு. எக்கா எங்க இருக்க? உன்னை பார்க்கணுக்கா, சந்திக்கணும். மகிமை இறங்குகிற இடத்துக்கு ஆண்டவர் சொல்வார், அங்கே நான் என் பிள்ளைகளை எதுக்காக? என் பிள்ளைகளோடு முகமுகமாய் நாம் பேசணும்ப்பா. என் பிள்ளைகளோடு முகமுகமாய் நாம் பேசணும். தோத்திரம். யாராவது எதிர்பார்த்திருக்கிறீங்களா? அந்த எதிர்பார்ப்பெல்லாம் இல்லை. ஏசப்பா சொல்றாரு, என் பிள்ளைகளை நான் சந்திச்சு என் பிள்ளைகளோட முகமுகமா நாம் பேசணும். என் பிள்ளைகளோட நாம் பேசணும். ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? உன் கூட நாம் பேசணும்ப்பா. நான் தெய்வம், நான் சர்வ வல்லமையுள்ள தெய்வம். உன்னை நான் தான் படைச்சேன். ஆனா உன் கூட எனக்கு பேசுவதில் ஒரு பெரிய சந்தோஷம், உன் கூட பேசுறதுல ஒரு பெரிய பிரியம் எனக்கு. உன்னை நான் சந்திக்க வருகிறேன். தோட்டத்திலே உன்னை சந்திக்க நான் ஆலயம், நீங்கள் ஆலயம். தேவ மகிமை உள்ளே வரும்பொழுது அது முதல் ஆசீர்வாதம், கர்த்தர் மனிதனை சந்திக்கும் ஸ்தலம். தேவனும் மனிதனும் ஒருவர் பேசிக்கொள்ளும் இடம். தோத்திரம். பேசுகிறீர்களா? பேசுகிற அனுபவம் உண்டா? கர்த்தருடைய பிள்ளையை கர்த்தரோடு பேசுகிறாயா? அவர் உன்னோடு திரும்ப பேசுகிறாரா? நம்முடைய தேவன் பேசாத தெய்வம் அல்ல. நம்முடைய தெய்வம் பேசாத தெய்வம் அல்ல. ஒரு பழைய பாட்டுண்டு, பேசும் தெய்வம் நீர், பேசாத கல்லோ மரமோ நீர் அல்ல, பேசும் தெய்வம் நீர். எதுனாரா? ரூத்து புஸ்தகத்தில் நல்ல சம்பவம் இருக்கும். அந்த அம்மா நகோமி மோபாபில் போய் புருஷனையும் சாக கொடுத்து 2 ஆண் மக்களையும் சாக கொடுத்து
அடுத்த வேளை சோத்துக்கு வழி இல்லாம, அக்கா கவனி, கிராமத்தில் இருக்கிற சொல்லுற வார்த்தையை காது கொடுத்து கேளு. நம்ம சாமர்த்தியத்தில் எதுவும் நடக்கிறது இல்லை. நமக்கு ஒரு தெய்வம் உண்டு, நாம் அவரை தேடுகிற மக்கள். அவர் சொல்லுகிறார், எனக்கு பயப்படு, என் மகிமை அங்கே வரும். நீ என்னுடைய ஆலயமாக இரு, என் மகிமை வரும். என் மகிமை வந்தால் நான் உன்னை சந்திக்க வந்திருக்கிறேன்னு புரிஞ்சுக்கிடணும். நம்ம ரெண்டு பேரும் பேசுகிற இடம் அது. தோத்திரம். அந்த அம்மா நகோமி மோபாபில் போய் தான் புருஷனை சாக கொடுத்தா, தான் 2 பிள்ளைகளையும் சாக கொடுத்தா. இப்போ 2 விதவை மருமக்கள். அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு வெளியேன்னு தெரியல, மேலையும் கீழையும் பார்த்துக்கிட்டு நிற்கிறா. அப்போ காதில் ஒரு செய்தி கேட்குது. அந்த விதவையான அவளும் விதவையாயிட்டா, புருஷனை சாக கொடுத்து. கிட்ட 2 மருமக்கள் விதவையோட, வேற வருமானமும் இல்லை, வழியும் இல்லை, சோத்துக்கு வழி இல்லை. பரிதாபமாய் நின்ற நேரத்தில் அவளுக்கு காதில் ஒரு செய்தி கேட்குது. ஏ நகோமி, உனக்கு ஒன்று தெரியுமா? பெத்லகேமிலே எப்பிராத்தாவிலே தேவன் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு சாப்பாடு கொடுத்து கொண்டிருக்கிறார். பெத்லகேமிலே தேவன் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்து கொண்டிருக்கிறார். இங்க பட்டினியா கிடந்து சாகரியே, பரிதாபமா நிற்கிறியே, சந்திக்கும் தெய்வம் உண்டு. உன்னை சந்திக்க அவர் வரணுமான நீ பெத்லகேம், இயேசு பிறந்த இடத்துல இருக்கணும். அதுதான் தேவாலயம். ஆண்டவர் உன்னிலே வாசம் பண்ணும் இடம். உனக்கு கொடுக்க வேண்டியதை காலத்திலே குறைவில்லாமல் அவர் கொடுப்பார். உன்னை போஷிக்க அவர் வல்லவர். எபேசியர் நிருபக்காரர் 5ஆம் அதிகாரத்திலே சொல்லும் பொழுது சொல்லுவான், அவர் போஷித்து காப்பாற்றுகிற ஒரு தெய்வம். ஒரு ஆமேனாவது சொல்லு. என்ன கவனி, சாமர்த்தியம் ஒன்றும் இல்லை ஐயா. சகோதரர்களுக்கு ஒன்று தடியமா சொல்லணும், நீ குனிஞ்சுக்கிட்டு நிமிரணுமான அவர் கிருபை வேணும். மேலே தூக்கின கை கீழே போகணுமான தேவனுடைய கிருபை வேணும். அதை மனசில் வச்சுக்கிடணும். நீ தேவனுடைய ஆலயம். இந்த ஆலயத்தில் தேவ மகிமை வரணும்னு விரும்பித்தான் அவர் இந்த பூமிக்கு வந்தார். அவர் வந்தபோது மகிமையை கொண்டு வந்து மனிதனுக்குள்ளே வந்து வாசம் பண்ணி அவனோடு பேசி அவனை போஷித்து காப்பாற்றுகிற தெய்வம் அவர் என்பதை மனிதன் அறியணும். சபை கண்டிப்பாக அதை அறியணும். இந்த நகோமி அந்த செய்தியை காதில் கேட்டா, ஓ பெத்லகேமிலே போனால் மனிதனை சந்திக்கும் தெய்வம் பெத்லகேமிலே இருக்கிறார். மனிதனை சந்திக்கும் தெய்வம் பெத்லகேமிலே பிறந்திருக்கிறார். மனிதனை சந்திக்க ஒரு தெய்வம் பெத்லகேமிலே வந்திருக்கிறார். அவர் என்ன செய்வார்? உன்னை போஷித்து காப்பாற்றுவார். போதுமா? முடிச்சிடலாமா? உன்னை போஷித்து காப்பாற்றுவார். உனக்கு பயம் இருக்கணும், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கணும். போஷித்து காப்பாற்ற செய்தியை கேட்டா அந்த அம்மா மூட்டை முடிச்ச கட்டிக்கிட்டு நாம் பெத்லகேமுக்கு போயிடணும். என்னை சந்திக்கிற அந்த தெய்வத்தை பார்க்கணும், அந்த தெய்வம் கொடுக்கிறத நான் வாங்கணும், அதை நான் திருப்தியா சாப்பிடணும். பெத்லகேமுக்கு உடனே வண்டி ஏறிட்டா. உடனேயே காலம் தாழ்த்தவில்லை. ஒருவேளை அவ மோபாபிலே இருந்திருப்பான்னா அவளும் செத்து, மருமக்களும் செத்து, அட்ரஸே இல்லாம போயிருப்பாவ. ஹலோ, பெத்லகேமிலே ஒருவர் பிறந்திருக்கிறார் சகோதரா, பெத்லகேமிலே ஒருவர் பிறந்திருக்கிறார் சகோதரி. நீ பெத்லகேமுக்கு வந்தால் உன்னை சந்திக்க வந்த தெய்வம் அவர். தமது மகிமையை அங்கே விளங்கச் செய்து மகிமையோடு வந்து மனிதனை சந்திக்க வந்த தெய்வம். அவனுக்கு இருக்கிற தரித்திரத்தையும் சாபக்கேட்டையிலிருந்து அவனை விடுவித்து அவனை போஷித்து காப்பாற்ற மக்களை நேசித்து மனுக்குலத்துக்காக இறங்கி வந்த தெய்வம் இயேசு. காலையிலே அவர் இங்கே இருக்கிறார், இங்கே அவர் இருக்கிறார். உன்னை சந்திக்கும் தெய்வம் இங்கே இருக்கிறார். உன்னை போஷித்து காப்பாற்றுகிற தெய்வம் இங்கே இருக்கிறார். அவர்தான் இயேசு. அதுதான் கிறிஸ்து பிறப்பு பண்டிகை. விளையாட்டுக்கெல்லாம் சொல்லல, ரொம்ப சொல்லலாம். நான் சாப்பாடு இல்லாமல் பிளாட்ஃபார்மில் பிச்சைக்காரனா நடந்தவன். வயிறு பசித்த காலத்தில் சாப்பாட்டுக்காக வெளியே இல்லை. எத்தனையோ ராத்திரிகள் தண்ணியை குடிச்சுக்கிட்டு தெருவில் படுத்து கிடந்தவன், பிளாட்ஃபார்மில் படுத்து கிடந்தவன், நியூஸ் பேப்பரில் படுத்து கிடந்தவன். அதான் என் வாழ்க்கை. பிள்ளைகளெல்லாம் இன்னைக்கு 4-5 சட்டை வச்சிருப்பாவ. சட்டை இல்லை, கிழிஞ்சு போன லுங்கியோட வாழ்ந்தவன். இயேசு என்னை சந்தித்தார். மனிதனை சந்திக்கும் ஒரு தெய்வம் என்னையும் சந்தித்தார். அவருடைய மகிமையோடு சந்தித்தார்.
எல்லாம் மாறி போனது, தலைகளா மாறி போனது. போஷிக்கிற தெய்வம், காப்பாற்றுகிற தெய்வம், கொடுக்கிற தெய்வம், நடத்துகிற தெய்வம், தமது மகிமையோடு கூட மண்ணுலகுக்கு இறங்கி வந்த தெய்வம் என்னையும் ஒரு நாள் 43 ஆண்டுகளுக்கு முன்னே என் வாழ்க்கையில் அவர் வராது இருந்திருப்பார், ஆனால் மண்ணோடு மண்ணாய் முடிந்து போயிருப்போம். இன்னைக்கு ராஜாக்களாய் தலை நிமிர்ந்து நிற்கிறோம். ஆயிரங்களுக்கு போஷிக்க, ஆயிரங்களுக்கு கொடுக்க, ஆயிரங்களை நடத்த கர்த்தர் உயர்த்தி வைத்திருக்கிறார். ஆனால் மகிமையோடு இறங்கி வந்த இயேசு தந்த கிருபை, பெத்லகேமிலே பிறந்த இயேசு தந்த கிருபை, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருதயத்திலே வரும் பொழுது அவர் மகிமையோடு இறங்கி உன் வாழ்க்கையில் செயல்படுவார். அவர் இறங்கினால் உன்னை சந்திப்பார், உன்னோடு பேசுவார், உன்னை போஷிப்பார், உன்னை காப்பாற்றுவார். அல்லேலூயா. அவரை போல் ஒரு நல்ல தெய்வம் இல்லை. சரியா? என்ன படிக்கிறோம்? அந்த வசனத்தை படி பார்க்கலாம். நம்ம படிச்ச வசனம், அங்கே உன்னை நான் சந்திப்பேன் விட்டாங்க. யாத்திராகமம் 29. அதான் நேத்தைக்கும் சொன்னேன், கவனிக்கிறது கிடையாதுன்னு. சொர்க்கத்தில் மிதக்குது படிக்கிற பிள்ளைகள். அந்த ஸ்தலம் என்னுடைய மகிமையினாலே பரிசுத்தமாக்கப்படும். தோத்திரம். பரிசுத்தம் என்பது நம்மால முடிகிற காரியம் இல்லை. கர்த்தருடைய மகிமை இறங்கினால் அந்த ஸ்தலம், சொல்லுங்க, அந்த ஸ்தலம் பக்கத்தில் இருக்கிற ஆளை பாருங்க, மகிமை இறங்கி இருக்குதான்னு, அவர் வந்திருக்கிறாரான்னு, பரிசுத்தமாயிருக்குதான்னு பாரு. பரிசுத்தம் என்றால் தெரியுமா? பரிசுத்தம், ஹலோ, எப்படி பாவத்திலே பிறந்து பாவத்திலே வாழும் மனிதன் பரிசுத்தமாவது எப்படி? பாவத்திலே பிறந்து பாவத்திலே வாழுகிற மனிதனை பரிசுத்தமாக்குவது எப்படி? தெய்வம் மகிமையோடு இந்த பூமிக்கு வந்து அவருடைய மகிமையை அவனுக்குள்ளே வைத்த போது அவனிடத்தில் இந்த பாவம் காணப்படாமல் போய் அவனுக்கு கிடைத்த பெரிய பொக்கிஷம் பரிசுத்தமாகுதல். பரிசுத்தம் ஆகுதல். கிறிஸ்தவன் என்றல்ல, பரிசுத்தவான் என்று சொல்லணும். சர்ச்சுக்கு போறோம் நாங்க, அந்த காலத்திலே, எந்த காலத்துல கிறிஸ்தவனா இருந்தேன், பரிசுத்தவான் அப்படின்னு சொல்லணும். சோத்திரம். ஞானஸ்நானம் எடுத்துக்கிட்டு சபைக்குள்ளுங்க வரல, தண்ணி அடிச்சுக்கிட்டு, சிகரெட் அடிச்சுக்கிட்டு, கஞ்சா அடிச்சுக்கிட்டு தெருவில். மகிமையின் ராஜா உள்ளே பிரவேசித்தால் பரிசுத்தமாகுதல் உண்டாகும். உன்னை சந்திக்கும் தெய்வம் பரிசுத்தமானவர். உன்னை சந்திக்க வந்த தெய்வம் பரிசுத்தமானவர். அவர் பரிசுத்தத்தின் மேல் பிரியப்படுகிறவர். பரிசுத்தவான்களின் ராஜா அவர். பரிசுத்தவான்களின் தேவனவர். 2 நாளாகமம் 6ஆம் அதிகாரம் 41வது வசனத்தை நீங்கள் படித்தீர்களானால், தேவனே உம்முடைய வல்லமை விளங்கும் பெட்டியுடன் உம்முடைய தாபர ஸ்தலத்திற்கு எழுந்தருளுவீராக. அது ஆலயம். தாபர ஸ்தலம் தான் ஆலயம். அவர் எழுந்தருளினால் உம்முடைய உம்முடைய ஆசாரியர்கள் ரட்சிப்பை தரி இல்லையோ? 2 நாளாகமம் 6:41 இருக்கா இல்லையா? நான் சொன்னது இல்லையோ? அதுதான் நான் சொன்னேன். உம்முடைய தாபர ஸ்தலத்துக்கு வல்லமை விளங்கும் பெட்டியுடன் எழுந்தருளும் உம்முடைய ஆசாரியர்கள் ரட்சிப்பை தரித்து உம்முடைய பரிசுத்தவான்கள் நன்மையிலே மகிழணும். எதுல மகிழணும்? நன்மையிலால மகிழணும். தோத்திரம். 103ஆம் சங்கீதத்தில் படிப்ப, நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிற தேவன். அக்கா இங்க பாரு, நல்ல சாப்பாடு சாப்பிட்டு எத்தனை நாளாச்சு தெரியுமா? என்னைக்கு இந்த ரசமும், என்னைக்கு இந்த புளிச்ச சாம்பாரும் தான். பின்ன இப்ப கொஞ்சம் மாறி இருக்குது. நான் இங்க வந்து ஒரு 15 வருஷம் கிட்ட ஆக போகுது. கொஞ்சம் மாற்றம் இருக்குது. இல்லாட்டா இந்த வரப்பில் நிற்கிறது தான் நமக்கு சாப்பாடு. குழம்பு என்னதுதான்? சொல்லக்கா, குழம்பு என்னதுதான்? இந்த வரப்பில் வளர்ந்து நிற்கிறது தான். அது நோய் தான். அது நல்ல ஆரோக்கியமான உணவு. நான் பரியாசத்துக்கு சொல்லலை. அது ஆரோக்கியமான. அது தின்ன காலத்தில் ஒரு நோயும் கிடையாது. அது தின்ன காலத்தில் ஒரு வியாதியும் கிடையாது. இப்போ எல்லாம் வேற இடத்துக்கு போயிடுச்சு. அதனால எல்லாத்துக்கும் 15 வயசாருன்னு சுகர் ஏறுது மேலே, பிபி ஏறுது மேலே. ஆமாம், மூச்சு வாங்குது. தூக்கடா முடியும், கஷ்டமாக இருக்கு ஐயா.
அது சின்னது. தோத்துறாங்க. இங்க படிக்கிறோம், பரிசுத்தவான்கள் நன்மையினாலே மகிழ்வார்கள். தீமையை சந்தித்து சந்தித்து சோர்ந்து போய் கிடக்கிற மனுஷனுக்கு நன்மையை கொடுத்து அவனை மகிழ வைப்பதற்காக தெய்வம் இந்த பூமியிலே வந்து பிறந்தார். இன்னைக்கு காலையில் உன் வாழ்க்கையில் நீ அதை அனுபவிக்கணும், அது திருப்தியா அனுபவிக்கணும். எப்படி அனுபவிக்கணும்? திருப்தியா அனுபவிக்கணும். அதுல நீ உனக்கு ஒரு மகிழ்ச்சி உண்டாகணும். அந்த கொடுப்பதற்காகத்தான் அவர் இந்த பூமிக்கு வந்தார். அவருடைய மகிமை எங்கே வருகிறதோ, மகிமை அந்த எந்த ஆலயத்திற்குள் பிரவேசிக்கிறதோ அங்கே தேவனும் மனிதனும் சந்தித்து பேசும் அனுபவம் உண்டாகும். மனிதன் தெய்வத்தோடு முகமுகமாய் பேசுகிற பாக்கியம் உண்டாயிருக்கும். அங்கே நன்மையை குறைவில்லாமல் அவன் அனுபவிப்பான். அல்லேலூயா. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் கிடக்கும் கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் சொல்லுங்க. இந்த புதிய வந்த வருஷத்தின் கடைசி நாள் வாழ்க்கையிலே கர்த்தர் இந்த கிருபையை தருவாராக. நன்மையை அனுபவிக்கும் மக்களாக கர்த்தர் உங்களை நடத்துவாராக. தோத்திரம். இன்னொரு வசனத்தை கூட சொல்லி நான் முடிக்கிறேன். தோத்திரம். மகிமை இறங்கினது. இயேசு வந்தபோது மகிமை வந்தது. அது தேவாலயத்துக்குள் வரணும். நான் தான் இந்த ஆலயம். இந்த ஆலயத்துக்குள் அந்த மகிமை வரும் பொழுது என் தெய்வம் என்னோடு கூட பேசுவார். என் தேவன் என்னோடு கூட முகமுகமாய் பேசுவார். என்னை பார்த்து சொல்லுவார், நீ பெத்லகேமிலே இருந்தால் உன்னை நான் போஷித்து காப்பாற்றுவேன். உனக்கு ஒரு குறையும் இல்லாமல் உன்னை நான் பார்த்து கொள்ளுவேன். ஒரு குறையும் இல்லாமல் உன்னை பார்த்துக்கிடுவேன். காரணம், என் மகிமை வந்ததுனால நீ பரிசுத்தமாக்கப்படுவாய். நீ பரிசுத்தவான் என்று அழைக்கப்படுவாய். பரிசுத்தமாய் இருக்கிற உன்னை நான் ஒருபோதும் கைவிடுவதில்லை. எனக்கு ஒரு பெயர் உண்டு. ஆண்டவர் சொல்ற, நான் இல்லை, ஆண்டவர் சொல்றாரு, நான் பரிசுத்தவான்களின் ராஜா, நான் பரிசுத்தவான்களின் தேவன், நான் பரிசுத்தவான்களோடு வாசம் பண்ணுகிற தெய்வம், பரிசுத்தவான்களை பாதங்களை காக்கிற தெய்வம் நான். கரமுயர்த்தி ஒரு அல்லேலூயா அந்த நல்ல தேவனுக்கு. இன்னொரு வார்த்தையை சொல்லி முடிக்கிறேன். யோசுவாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை படிக்கும் பொழுது, மகிமை இறங்கினால் பரிசுத்தம் உண்டாகும். மகிமை இறங்கினால் பரிசுத்தம் உண்டாகும். பரிசுத்தம் வரும் பொழுது நன்மை வரும். பரிசுத்தம் வரும் பொழுது நன்மை வரும். மகிழ்ச்சியாய் வரும், திருப்தியாய் வரும், குறைவில்லாமல் வரும். அடுத்தது என்ன சொல்லுது? யோசுவா ஜனங்களை உங்களை பரிசுத்தம் பண்ணுங்கள், தேவன் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்ய போகிறார். தேவனுடைய அற்புதத்தை எதிர்பார்த்தால், தேவனுடைய அற்புதத்தை எதிர்பார்த்தால் பரிசுத்தம் என்கிறது வரணும். பரிசுத்தம் எங்கே இருந்து வரும்? இயேசு ராஜா மகிமையோடு உனக்குள்ளே வரும் பொழுது பரிசுத்தம் வரும். பரிசுத்தம் வரும் பொழுது அற்புதம் நடக்கும். ஆமா, நடக்கும். மரணப்படுக்கையில் டாக்டர் கைவிட்டு ஜெப வீட்டில் போய் நின்ற காலம் 43 ஆண்டுக்கு முன்னால, டாக்டர் கைவிட்டு மரணம்தான் இனி வாழ்க்கை இல்லை என்று சொல்லி போய் நின்றவன் நான். அன்றைக்கு அங்கே ஒரு பிரசங்கம் எனக்கு கொடுக்கப்பட்டது. நீ மனம் திரும்பினால், நீ சரியாய் திரும்பி வந்தால் இது உனக்கு இரட்சணிய நாள், இது உனக்கு அனுக்கிரக காலம். உனக்கு வாழ்வு கொடுக்க இயேசு இந்த உலகுக்கு வந்தார். நீ சாக வேண்டிய இடத்தில் இருக்கிறாய். சாவிலிருந்து உன்னை தூக்கி உன்னை வாழ வைக்க இயேசு இந்த மண்ணுலகுக்கு வந்தார். அவரை நம்பி ஏற்றுக்கொண்டு அவர் பாதப்படியிலே உன்னை அர்ப்பணிப்பாயானால், இன்றைக்கு டாக்டராலே கைவிடப்பட்டு நிற்கிற உன்னுடைய மரண வியாதி காணாம போயிருந்தார். போயிருச்சு, சொன்னது போல போயிருச்சு. அல்லேலூயா சொல்லுங்கள். வேற அங்க முட்டி இங்க முட்டி எல்லாம் ஒன்றும் ஆகாது, ஒரு முட்டியும் ஆகாது. மகிமையின் ராஜா உள்ள வரணும். நாக்கில் சொன்னா போதாது, அவர் வரும் பொழுது ஒரு பரிசுத்தம் வரும். பரிசுத்தம் வரும் பொழுது அற்புதம் கூடவே வரும், ஆசீர்வாதம் கூடவே, நன்மை கூடவே, விடுதலை கூடவே. பிசாசு கண்ட ஓடியே போயிருவான். சோத்திரம். கிறிஸ்து பிறப்பின் நற்செய்தி என்ன சொல்லுது நமக்கு? பயப்படாத, வியாதியை சுகமாக்க இயேசு இருக்கிறார்.
உன் வியாதியை சுகமாக்கும் தெய்வம் இயேசு இங்கே இருக்கிறார். அவர் அவருடைய ஆலயத்தில் இருக்கிறார், அவருடைய வாசஸ்தலத்தில் இருக்கிறார். இது அவருடைய வீடு. ஸ்தோத்திரம். ஒரு வார்த்தையை சொல்றேன். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 43ஆம் அதிகாரத்துக்கு வரும் பொழுது 1, 2, 4 வசனங்களை படித்தீர்களானால், எசேக்கியேல் 43ஆம் அதிகாரம் 1, 2, 4 வசனங்கள் இப்படி சொல்லும். எசேக்கியேலை ஆண்டவர் அழைத்து கொண்டு போகிறார். ஆலயத்துக்கு எதிரே, கீழ்த்திசைக்கு எதிரே கொண்டு போய் நிறுத்துகிறார். 2வது வசனம், இதோ இஸ்ரவேலின் தேவனுடைய மகிமை, இஸ்ரவேலின் தேவனுடைய மகிமை கீழ்த்திசையிலிருந்து வந்தது. அவருடைய சத்தம் பெருவெள்ளத்தின் இரைச்சலை போல. எங்கே இருந்து வந்தது மகிமை? கீழ்த்திசை. தமிழ் புரியுதா? அம்மா என்ன பாரு, நல்லா பாரு, முடிச்சிருவோம். எங்கே இருந்து வந்தது? கீழ்த்திசையில். என்ன வருது? மகிமை. யாருடைய மகிமை? கர்த்தருடைய மகிமை, தேவ மகிமை. 4வது வசனம், கர்த்தருடைய மகிமை கீழ்த்திசைக்கு எதிரான வாசல் வழியாய் வந்து பிரவேசித்தது, தேவாலயத்திற்குள் பிரவேசித்தது. மத்தேயு 2ல நம்ம வாசித்தோம். 2ஆம் அதிகாரம் 1, 2 வசனத்துல சாஸ்திரிகள் வந்து இவ்விதமாய் சொல்லுவார்கள். வாசித்த வசனத்துல 1ஐயாவது தொட்டுக்குவோம். என்ன சொல்லுகிறார்கள்? யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள நாங்கள் வந்தோம். கடைசியில் என்ன படிக்கிறோம்? நட்சத்திரத்தை கண்டு மிகுந்த சந்தோஷத்தோடு அவர்கள் அழுதுகிட்டு போனாங்களோ? ஏமா புலம்பிக்கிட்டா போனாங்க? ஐயோ அப்படியே போனாங்க. கீழ்த்திசையிலிருந்து ஒரு மகிமை ஆலயத்திற்குள் வந்தது. கிழக்கிலிருந்து அந்த நட்சத்திரம் உதித்து வந்தது. அதை கண்டவர்கள் மிகுந்த சந்தோஷத்தோடு, ஏன்? அவருடைய தேவன் அவள் வாழ்க்கையை நன்மையினாலே நிரப்புகிறார். உடைய தேவன் வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்தார். உடைய தேவன் சரீரத்தை ஆரோக்கியப்படுத்தினார். அவருடைய தேவன் வாழ்க்கையை செழிப்பாய் மாற்றினார். அவர்கள் மிகுந்த சந்தோஷத்தோட புறப்பட்டு இந்த சர்ச்சுக்கு வந்திருக்கிற வாழ்க்கையில மாற்றம் வரணும். வாழ்க்கையில துக்கம் சந்தோஷமாய் மாறணும். ஏசாயா 60 நம்ம படிச்சுக்கிட்டு வந்த வசனத்தின் கடைசி பகுதி, உன் துக்க நாட்கள் முடிந்து போகும், மகிமை இறங்கணும். ஆமீனா? எழும்பி ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவோம். நிகழ்ச்சிகள் இருக்கிறதுனால விட்டுருவோம். தோத்திரம். எல்லாரும் எழும்பலாம். கண்ணை மூடி கர்த்தருக்கு முன்பாக. இயேசு பிறந்தபோது மகிமை மண்ணுலகை சந்தித்தது. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 5வது வசனம், கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவருடைய கண்களும் அதை காணும் அப்படிம்பார். செய்தி நிறைய சொல்லலாம். அந்த மகிமை வெளியரங்கமாகும் போது மேடுகள் சரி பண்ணப்படும், குன்றுகள் காணப்படாமல் போகும். ஸ்தோத்திரம். எல்லாம் சமமாகும். உயர்ந்தவன் தாழ்ந்தவன், படித்தவன் படிக்காதவன், பணக்காரன் ஏழை, வித்தியாசமே இல்லாத ஒரு அனுபவம். பெரிய அவன் அந்த ஜாதி, இவன் இந்த ஜாதி, அந்த ஜாதி எல்லாம் காணாம போகும். கர்த்தருடைய மகிமை இறங்கினால் எல்லாம் சமமாகும். வீட்டில் போய் படி. 40ஆம் ஏசாயா 40ஆம் அதிகாரம் 5:4 படிச்சாங்க, எழுதியிருக்கும். மாம்சமான யாவரும் காண்பார்கள். மகிமை இறங்குற நாள், மகிமை இறங்கின பூமியை சந்தித்த ஒரு நாள், இயேசு பிறந்த நாள். இன்றைக்கு அதை நினைவு கூறுகிறோம், அதை கொண்டாடுகிறோம். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நான் உமது ஆலயம், அந்த மகிமையின் ராஜாவாகிய நீர் மகிமையோடு எனக்குள்ளே வர வேண்டும் ஆண்டவரே. என் வாழ்க்கையிலே மகிமையின் ராஜாவாகிய நீர் வர வேண்டும் ஆண்டவரே. மகிமையின் ராஜா, மகிமையின் ராஜா, மகிமையின் ராஜாவே, நீர் மகிமையோடு எனக்குள்ளே இறங்கி வருவீராக. நீர் மகிமையோடே வந்தால், நீர் மகிமையோடு வந்தால் என் வாழ்க்கை நன்மையாய் மாறிவிடுமே, என் வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறிவிடுமே, என் வாழ்க்கை செழிப்பாய் மாறிவிடுமே, என் துக்க நாட்கள் முடிந்து போகுமே. மகிமையின் ராஜாவே, இந்த பகல் வேளை
அந்த மகிமையோடு எனக்குள்ளே 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 வாருமையா, எனக்குள்ளே வாருமையா. நல்ல வாயை திறந்து அந்த வார்த்தையை சொல்லணும். இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கணும். அவர் அந்த மகிமை இறங்குகிற இடம் பரிசுத்தமாகும். மகிமை இறங்குகிற இடம் பரிசுத்தமாகும். இயேசு இந்த பூமிக்கு வந்தது ஜனத்தை பரிசுத்தம் செய்வதற்காக, மக்களை பரிசுத்தப்படுத்துவதற்காக. எதற்காக பரிசுத்தப்படுத்துகிறார்? பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்ய வேண்டும். என் பிள்ளைகளை நான் பரிசுத்தப்படுத்தி என் பிள்ளைகளுக்கு நான் அற்புதம் செய்ய வேண்டும். அதற்காக இயேசு இந்த பூமிக்கு வந்தார். இது அற்புதத்தின் வேளை, இது சுகம் பெறும் வேளை. உன் சரீரத்திலே இருக்கிற வியாதி உன்னை விட்டு விலகுகிற வேளை. பரிசுத்தமாகுதல் உனக்கு வரும் பொழுது நீ அற்புதமான சுகத்தை பெறுவாய். இயேசு அதற்காகத்தான் பிறந்தார். அதுதான் கிறிஸ்துமஸ், அதுதான் கிறிஸ்து பிறப்பு பண்டிகை, அதான் கிறிஸ்துமஸ் பண்டிகை. தோத்திரம். இந்த வருஷம் 25ஆம் ஆண்டு உங்கள் வாழ்க்கையில ஒரு வெளிச்சம் உதிக்கட்டும், அந்தகாரம் விலகட்டும். இதுவரை சந்தித்து வந்த தரித்திரங்களும் சாபக்கேடுகளும் குடும்பங்களை விட்டு விலகட்டும். அடிமைத்தனத்துக்குள்ளே வைத்திருந்த சாத்தானுடைய கிரியைகள் விலகட்டும். தலை நிமிர்ந்து வாழும் ஒரு பாக்கியம் கிறிஸ்துவின் பிறப்பினால் குடும்பங்களுக்கு உண்டாகட்டும். தலை நிமிர்ந்து சமுதாயத்தில் வாழுகிற ஒரு பாக்கியம் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பினால் தேவ மக்களுக்கு உண்டாகட்டுமே. அவர் சொன்னார், உங்களை நான் கீர்த்தியும் மகிமையும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன், சிறந்திருக்கும்படி வைப்பேன். என் மகிமையை உங்களுக்கு நான் அருளி. ஸ்தோத்திரம். ஒரே ஒரு சரணம். ஹல்லேலூயா. மகிமையே மகிமையே மனுக்குலம் மீட்ட மகிமையே, மனூரு எடுத்த மகிமையே, மகிமையே மகிமையே மனுக்குலம் மீட்ட மகிமையே, எடுத்த மகிமையே. ஈனலோகத்தில் இயேசு ஏன் பிறந்தார்? ஈன பாவிகளை மீட்கத்தான் பிறந்தார். ஈனலோகத்தில் இயேசு ஏன் பிறந்தார்? ஈன பாவிகளை மீட்கத்தான். Once more. மகிமையே மகிமையே மனுக்குலம் மீட்ட மகிமையே, மனு ஒரு எடுத்த மகிமையே. எல்லோரும் மகிமையே மகிமையே மனுக்குலம் மீட்ட மகிமையே, மனு ஒரு எடுத்த மகிமையே. ஈனலோகத்தில் இயேசு ஏன் பிறந்தார்? ஈன பாவிகளை மீட்கத்தான் பிறந்தார். ஈனலோகத்தில் இயேசு ஏன் பிறந்தார்? ஈன பாவிகளை மீட்கத்தான் பிறந்தார். ஈனலோகத்தில் இயேசு ஏன் பிறந்தார்? ஈன பாவிகளை மீட்கத்தான். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஒரு விசை. இயேசு மகிமையின் ராஜாவாய் நமக்காய் மண்ணுலகிலே உதித்தார்.